वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोर् अर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं। दिशन्तु मे देव सदा त्वदीयां दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातका विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्दीतनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्महस्ते कोटिचन्द्रनिभानने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया पाहि नः पद्मे त्वत्भक्तिभरिताण्डमे। इन्दिरे हेमवर्णावे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष मगेश्वरी। कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रियै नमः। श्रुतिस्रुतिप्रगीतायै देव्यै च मङ्गलम्। அல்லிநாட்டாமரமேல் ஆரணங்கள் நின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர்குல வேந்தனாகத்தாள் தன் புதுவை வேயர் பயந்த விளக்கு நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாராத்வம்சம் ஸ்ருதிசத சிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகழிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதாதசேனமிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோ சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேர்புகழ் வில்லிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே. நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீருரைத்த தையொருதின் கட்பாமாலை. ஆயபுகழ் 100 அன்புடனே அடியேனுக்கருள் சேனியே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காத்யம் சாதய பிரபோ மத்காத்யம் சாதய பிரபோ. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றன் மேய்த்தன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்ற பருகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும்
உந்தன்னோடு ஒற்றோமோ யாமோ உனக்கே நாமாட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். விசேஷமான சாத்துமர பாசனம் 29வது பாசனம், இன்றைய அனுசந்தான பாசனம். இதற்கு முன்பாக நேற்றைய தினம் முந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நப்பின்னை எழுப்புறா. 16 பாசனம் தொடங்கி உத்தத்திர எழுப்பின் வரா இல்லையா. வாயிற்காப்பாலனை தொழுது நந்தகோபரனை எழுப்பி யசோதை பிராட்டியை எழுப்பி பலராமனை எழுப்பி அப்போ நப்பின்னை பிராட்டியை எழுப்பி நேத்திக்கு உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அந்த நப்பின்னை சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முந்துமத அப்படிப்பட்ட யாரோட மருமகள் அவ அப்படிங்கிறத விசேஷமாக அனுபவித்தோம் நேத்திக்கு. அடுத்ததாக குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மீதேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்திடங் கண்ணினால் நீயொள் மணாலனே எத்தனை போதம் துயிலவட்டாகான் எத்தனை ஏலம் பிரிவாற்றுகல்லாயால் தத்துவமன்று தகவேலோரம்பாவாய். இந்த பாட்டில் கண்ணனையும் நப்பிண்ணையும் சேர்த்து எழுப்புறாளாம். ஏன்னா ஒத்தரை எழுப்பினா ஒரு வீட்டில் ஒரு மருமகள் இருக்கா, ஒரு பையன் இருக்கான், இல்லை அந்த மாதிரி ஒரு தம்பதிகள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவள் 2 பேருமே இருக்கான்னு அவளுக்கு பெரியவாளாம் இருந்தால் என்ன பண்ணுவாள், அவள் 2 பேரையும் ஒத்தத்தராக எழுப்புவாள் முதல்ல. அப்புறம் 2 பேரையும் சேர்த்து எழுப்புவா இல்லையா. அதனால் 2 பேரையும் மேனேஜ் பண்ணணும் இல்லையா. அதனால் 2 பேரையும் சேர்த்து எழுப்புறான். அந்த மாதிரி இந்த இடத்துல நந்தகோபன் குமரன் அவன் படுத்துன்னு இருக்கான். படுத்து நிற்கும்போது நப்பினையும் கூட இருக்கான். ஸோ முதல்ல நப்பினையும் எழுப்புறான் நேத்திக்கு. நப்பினை எழுப்பி இப்போ கண்ணனையும் சேர்த்து 2 பேரும் சேர்ந்து எழுந்துக்கோ. 2 பேரும் கூட்டாக வரல 2 பேரும். அதனால் 2 பேரையும் எழுப்புறா, சேர்ந்த மாதிரி எழுப்புறா. இந்த பாட்டில் கண்ணனையும் நப்பிண்ணையும் சேர்த்து எழுப்புகிறார்கள். ஏன்னா திருப்பி திருப்பி எழுப்பிகிட்டே இருக்காளே, இவாளுக்கு என்ன, இவாளுக்கு வந்து விசுவாசம் இல்லையா, அதனால் ஐயப்பட வேண்டாம். அதனால் திருப்பி திருப்பி எழுப்புறாள். ஒரு சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தால் கேட்கலன்னா திருப்பி திருப்பி சொல்லுவோம் இல்லையா. சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம், சொல்லலைன்னா அது திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தால் தான் அவளுக்கு சில பேருக்கு புரியும். அதனால் அதில் வந்து டவுட்டு கிடையாது. அதனால் அவளுக்கு அவள் கேட்கலைங்கிறதுக்கோசரம் திருப்பி திருப்பி சொல்லலாம். அதனால் விசுவாசம் இருப்பதால் தான் மறுபடியும் எழுப்புகிறார்கள். அவளை ஏந்துப்பாங்கிற ஒரு விசுவாசம் இருக்குது. ஏன்னா எழுப்பிண்டே இருந்தால் நிச்சயமாக ஏந்துப்பாள். அதனால் 2 தடவை 3 தடவை வாசக்கதவை தட்டினானா காதில் வேலைன்னு உடனே திரும்பி போக மாட்டோம் இல்லையா. அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்சிட்டான்னா ஒரு 5-6 தடவை கதவை தட்டி காலிங் பெல் அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணி அவளை எப்படியாவது எழுப்பணும், எழுந்திருப்பாங்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால நம்ம வந்து வீட்டில் பண்ணுற மாதிரி இவாளெல்லாம் படுத்துனுக்கா. கண்ணனையும் நப்பினையும் சேர்த்து எழுப்புகிறார்கள். எம்பெருமான் காலத்தையும் தேசத்தையும் பார்த்து அருள் புரிய வேண்டும் என்று எண்ணி இவர்கள் எழுப்பியும் எழுந்திருக்கவில்லை. அதனால் மறுமுறை எழுப்புகிறார்கள். எம்பெருமான் என்ன பண்ண பெருமாள் என்றான்னு எப்போ காலத்தையும் எப்போ பண்ணணுமோ நமக்கு அப்போ பண்ணுவான் இல்லையா. அதனால் காலத்தையும் தேசத்தையும் பார்த்து அருள் புரிய வேண்டும். நமக்கு எந்த டயத்தில் என்ன பண்ண, நம்ம போய் நிறையா விஷயங்கள்லாம் லிஸ்டெல்லாம் போட்டு கேட்டுட்டே இருந்தால் உடனே கிடைக்காது இல்லையா. நம்ம போய் லிஸ்டெல்லாம் எடுத்துன்னு போகிறோம். திருப்பதிக்கு போகிறோம், எந்த கோயிலுக்கு போகிறோம், அப்புறம் சோழிங்கர் மலைக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறோம் இல்லையா. அதனால நம்ம போகும்போது என்ன பண்ணுறோம், வெறுமை போகிறதில்ல, ஒரு கையில் ஒரு லிஸ்டெல்லாம் எடுத்துன்னு போகிறோம். இதெல்லாம் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா. நமக்கு அருள் புரியணும்னு சொல்லி நம்ம வேண்டுதெல்லாம் பண்ணுறோம். அந்தந்த கோயிலுக்கு குலதெய்வ வேண்டுதல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் வேண்டின உடனே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா உடனே அந்த வேலை அந்த நம்ம வேண்டினதெல்லாம் நடக்குமான்னு நடக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும், எம்பெருமானுக்கு தெரியும் இது எப்போ பண்ணணும், எந்த டயத்தில் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். அது மாதிரி காலத்தையும் தேசத்தையும் பார்த்து அருள் புரிய வேண்டும் என்று எண்ணி இவர்கள் பிராட்டியோடு சேர்ந்து கண்ணன் 2 பேரும் இருக்கா இல்லையா. அதனால் எழுந்திருக்கவில்லை. அவளுக்கு நம்மளுக்கெல்லாம் எப்போ அருள் புரியணும்னு அவளுக்கு தெரியும். அதனால் திருப்பி திருப்பி எழுப்புறாளாம். முன்னாடி பாசுரத்தில் சீரார் வலை ஒலிப்ப என்று திறக்க வேண்டும் என்று கேட்டோடனே கதவை திறக்க நப்பினை கிளம்பினாள். முதல் பாசுரத்தில் கூப்பிட்றா இல்லையா நப்பினையை பற்றி. அவள் வந்து ரொம்ப உயர்வாலாம் பேசினாள். எப்படிப்பட்ட நப்பினை அவள், அப்படிப்பட்ட நப்பினை எழுப்பினோடனே அவளை நம்மளை கூப்பிட்றாளே, படுத்து நிற்க வேண்டாமே, போய் கதவை திறக்கலாமே சொல்லிட்டு சீரார் வலை ஒலிப்பு அப்படிப்பட்ட வலைகள்லாம் கையில் போட்டுண்டு காலில் சலங்கையெல்லாம் போட்டுண்டு நாங்கள் பாடுற பாட்டுக்கு நீ வந்து தாளம் வழங்குவது போல இருக்கு உன்னோட நீ எழுந்து வந்து இருக்கும்போது அப்படியெல்லாம் சொன்னா இல்லையா முன்பாசுரத்தில். அப்படி வந்து கதவை திறக்க நப்பினை கிளம்பினாலாம். அப்போ அதை பார்த்த கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால்
இவளது அபிமானத்துக்கு இலக்கான இப்பெண்களை நாமே அனுகிரகிக்க வேண்டும் என்று கருதினானாம். அதனால கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டா, நீ போய் என் கதவெல்லாம் திறக்கக்கூடாது, ஏன்னா அவள்லாம் எதுக்கோசரம் வந்திருக்கான், முதல்ல தான் தன்னோட கடாட்சம் அவ மேல படணும், முதல் பார்வை இருக்கணும்னுக்கோசரம் வந்திருக்கா, ஏன்னா அவனுக்கு தெரியும். அதனால நான் போய் முன்னாடி போய் அவள்கிட்ட போய் அனுகிரகிக்க வேண்டும் என்று கருதி இவளை என்ன பண்ணான்னு கேட்டா, படுக்கையிலேருந்து தள்ளி விட்டானான், பின்னாடி இழுத்துட்டான். நீ போகக்கூடாது, படுத்துக்கோ, நான் போய் கதவை திறக்கிறேன். சில பேர்லாம் சொல்லுவா இல்லையா, வீட்டில் சில பேருக்கு முடியலன்னா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தள்ளி விட்டானாம். மறுபடியும் அவள் எழுந்து வராதபடி எப்படி பண்ணான்னு கேட்டால், அவன் அவளை செய்து விட்டான். திரும்பி எழுந்துக்க முடியாது அவளால், அப்படி வேகமாக தள்ளி விட்டானாம். அதனால் அவளால் எழுந்திருக்க முடியல. திரும்பி போய் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பா இல்லையா, கொஞ்சம் கீழே தள்ளி விட்டோடனே போய் திரும்பி போய் எழுந்து போய் கதவை திறக்கலான்னு பார்த்தா முடியல, அந்த அளவுக்கு தள்ளி விட்டுருக்கான் அவன். இப்படி கண்ணன் நப்பின்னு இவர்கள் ஒருவருக்கு நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போடுறாளாம். எதுக்குன்னா நம்ம பாகவதற்கு நம்மளை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும், அதனால அப்படி கிளம்பி போகிறாளாம். ஏன்னா நம்மளாம் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் யாருன்னு கேட்டால் பாகவதோத்தமர்கள் இல்லையா, அவள் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கோசம் பிராட்டியும் பெருமானும் 2 பேரும் சேர்ந்து முந்திக்கிறாளாம். நான் முந்தி நீ முந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால அப்படி முன்னாடி போகிறதுக்கோசரம் கதவை திறக்கிறதுக்கோசரம் போட்டி போடுறாங்க. குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் எப்படி இருக்குன்னு கேட்டால், நப்பின்னையும் கிருஷ்ணனும் படுத்திருக்கும் அந்த அறை எப்படி இருக்குன்னா சயன அறை சொன்னோம் இல்லையா, அதனால் அப்படிப்பட்ட சயன அறையில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அவள் பெருமாள்லாம் இருக்கும்போது இல்லையா, நம்ம பெருமாள்லாம் ஆற்றுல பெருமாள்லாம் இருக்கும்போது விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் தாயாரெல்லாம் இருக்கா, 2 பேரும் படுத்துன்னு இருக்கான், விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் குத்து விளக்கரிய, அது குத்து விளக்குன்னு நிலையான விளக்கு, சாதாரணமான விளக்கு இல்லை, அது குத்து விளக்குன்னு சொல்லத்துக்கு அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் குத்து விளக்குன்னு நிலையான விளக்கு, அது அழியாத விளக்கு. அப்புறம் தீபம் இல்லாமல் படுத்து உறங்கக்கூடாது, சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அதனால தான் பார்த்தா இந்த காலத்தில் பார்த்தா நிறையா இடத்துல ரூம்லலாம் நைட் லேம்ப்னு ஒன்று போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால் அப்படி அந்த நைட் லேம்ப்லாம் வராத காலத்தில் அவள்லாம் ஆண்டாள் காலத்தில் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் நம்ம கற்றுன்னுக்கோம். அதனால் தீபம் இல்லாமல் உறங்கக்கூடாது, சாஸ்திர விருத்தம், இது சாஸ்திர மரியாதை. இது இரவு எதுக்குன்னு கேட்டால் எல்லாமே நமக்கு ஒரு சௌகரியத்துக்கு தான் பண்ணுறா. ராத்திரியில் சஞ்சரிக்கும் பூச்சி முதலியவெல்லாம் அகற்ற முடியும். ராத்திரியில் நமக்கு பூச்சிகள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்ததுன்னா விளக்கு எரிஞ்சுன்னா வராது, அப்படி தெரிஞ்சால் வந்தால் கூட நம்ம பார்த்து அதை வெளியில் அகற்ற முடியும். அதுக்கோசரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல். என்னென்னா ஒரு சமயம் கண்ணன் அகங்காரம் அடைந்த துரியோதன் ரொம்ப அகங்காரம் இருப்பானோ, தர்மபுத்திரரையும் பரீட்சை பண்ணுறதுக்கோசரம் பார்த்தான். நிறைய இடத்துல பரீட்சையெல்லாம் பண்ணியிருக்கான். புதியதாக 2 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. நான் என்ன சொல்கிறான், புதுசாக 2 வீடெல்லாம் கட்டியிருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன், 2 பேருக்கும் ஒருத்தருக்கும் 100 ரூபா பணம் தரேன், இதை கொண்டு நீங்கள் சாமான்லாம் வாங்கி வீடை நிரப்பணும். இதை எவன் பூர்த்தி செய்து வைக்கிறானோ அவனே புத்திமான். 2 பேருக்கும் போட்டி, 2 பேருக்கும் 100 ரூபா தரேன், இந்த 100 rupees ஈச். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி வச்சேன்னா நீங்கள் ரொம்ப புத்திமான்கள் அப்படின்னு சொல்லலாம். உடனே துரியோதனன் எப்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு 50 ரூபாய்க்கு வைக்கோல் வாங்கி நிரப்பி 50 ரூபாய் அதிகம் மீதி எடுத்துக்கொள் என்று கொடுத்தானாம். அதனால் என்ன பண்ணான் துரியோதனன், என்ன பண்ணான்னு கேட்டான்னு 50 ரூபாய்க்கு வைக்கோல் வாங்குறான். வைக்கோல்னா அந்த மாட்டுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கோல் வாங்கி நிரப்பி பாக்கி 50 ரூபா இருக்குது, இந்த 50 ரூபா நீ தான் சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லி கொடுத்தானாம். தர்மபுத்திரர் என்ன பண்ணுறான்னா, அந்த 100 ரூபாய்க்கும் விளக்குகள் வாங்கி வீடு முழுதும் ஏற்றி என்ன பண்ணுறான்னு கேட்டால், தர்மபுத்திரர் என்ன பண்ணுறார், அந்த 100 ரூபாய்க்கும் விளக்கு வாங்குறார். விளக்கு வாங்கி விளக்கு ஃபுல்லாக ஏற்றி வீடு ஃபுல்லாக பிரகாசிக்கும்படி செய்து விட்டார். பார்த்தோடனே துரியோதனுக்கு ஒரே வெட்கமாயிடுச்சு. ஏன்னா திருப்பியெல்லாம் பேலன்ஸ் எல்லாம் கொடுக்கல, 100 ரூபா கொடுத்தா 100 ரூபா நிரப்பி வைக்கணும் இல்லையா, எப்படி நிரப்பி வைக்கணும்னு கேட்டால் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறாராம். அப்படி நிரப்பி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சோடனே வீடிலே ஒரே பிரகாசமாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. அதனால் துரியோதனனுக்கு ஒரே வெட்கம். துரியோதனனை பார்த்து உன் புத்தி எவ்வாறு உள்ளது என்றான் கண்ணன் சொல்லலாம், உன்னோட புத்தி பாரு, அவனையும் பாரு உன்னையும் பாரு சொல்லுவான் இல்லையா. வீட்டில் 2 பேர் இருந்தாலும் ஒருத்தர் என்ன பண்ணான்னு இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி சொல்ல வழக்கம் உண்டு. அப்போ அது கண்ணன் காமிச்ச வழி அது. ஏன்னா நல்ல வேலைகள்லாம் செய்யலைன்னா அப்படி தான் பண்ணுவான் இல்லையா. அது எதுக்கு கண்ணன் கேட்டால் அவள் நல்லதாக பண்ணணும், அவளை பார்த்து அவள் திருந்தணுங்கிறதுக்கோசரம். அப்புறம் சாஸ்திரங்களை கற்று உணர்ந்து அதன்படி நடக்கும் சத்புருஷர்களும் சேர்ந்திருப்பதே ஒரு தீபம். அதனால் சாஸ்திரங்கள்லாம் எல்லாரும் தெரிஞ்சுட்டு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம்தான் ஒரு தீபம். அதனால் வெளியில் ஏற்றி வைக்கும் தீபம் ஸ்நேகத்தை எண்ணெயை அழித்துவிடும். வெளியில் ஏற்றி வைக்கிற தீபம் என்னென்னா ஸ்நேகத்தை எண்ணெயை அழித்துவிடும்.
அழுக்கை உண்டு பண்ணும். அதனால் வெளியில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சா என்ன ஆகும்னு கேட்டால் அழுக்கு வந்துட்டே இருக்கும். விளக்கெல்லாம் ஏற்றி வைக்க கீழே பார்த்தா சில பேர் வீட்டில் பார்த்தா விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பா, கீழே பார்த்தா அகல் விளக்கு கீழே பார்த்தா ஒரே எண்ணெயாக ஓடும், எண்ணெய் மாதிரி ஆறு ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் ஏற்றி வைக்கும் பாத்திரம் அசுத்தமாகிவிடும். அதனால் கீழே வைக்கக்கூடிய அந்த தாம்பாளமோ தட்டோ அசுத்தமாகிவிடும். திரியையும் அழித்திடும். திரியம் என்ன ஆகும்? கருகி போயிடும். அதனால் சத்சங்கமான தீபமானது இதற்கு மாறானது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து சத்சங்கமாக இருக்கிறது தீபமானது மாறானது. காலையில் எழுந்த உடனே முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது க்ஷேமகரம். அதனால் சிலதான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். காலம்புற எழுந்தினோடனே முதல்ல நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடியில் பார்ப்பான். அதுபோல் வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பது மங்களகரம். காலங்காலத்தால் எழுந்துன்னு வீட்டில் விளக்கு வைக்கிறது மங்களகரம். நிறையா வீட்டில் பார்க்குறோம். சில நாட்கட்டில் மார்கழி மாதத்தில் தான் சில பேர் வீட்டில் காலங்காலத்தால் எழுந்து விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பான். ஏன்னா கண்ணன் வரக்கூடிய மாதம் இல்லையா, அதனால அவனை வரவேற்பதற்கோசரம் முன்னாடி பாசுரங்கள்லாம் பார்த்தோம். அப்படி விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பான். ஆனால் 365 நாளும் காலங்காலத்தால் எழுந்து வாசலில் ஏன்னா பெருமாளை என்ன சொல்லுவோம், காலங்காலத்தால் எழுந்து வாசலில் கோலம் போடுறதெல்லாம் எது கோலம் போடுறோம் வாசல் தெளித்து கோலம் போடுறோன்னா மகாலட்சுமி தாயார் உள்ளே வரக்கூடிய காலம் இல்லையா. அந்த காலம் மகாலட்சுமி வீட்டு வாசலில் வருவா, வாசக்கவை திறந்து வையும் அப்படின்னு பெரியவாளாக சொல்ல வழக்கம் இல்லையா. அதனால் அப்படி வரும்போது விளக்கேற்றி வைப்பது மங்களகரம். அதனால் கிருஷ்ணன் துவாரகையில் ரத்னமயமான இல்லங்களை கட்டி வைத்தான். அப்படி துவாரகையில் என்ன பண்ணான்னு கேட்டால் ரத்னமயமான இல்லங்கள், ரத்னத்தினால் இழைக்கப்பட்ட இல்லங்கள்லாம் வீடெல்லாம் கட்டி வச்சான். ஒவ்வொரு க்ஷணமும் அங்கே வசிக்கும் பெண்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தன் கண்ணாடி போய் நிற்காம கண்ணாடி முன்னாடி போய் நின்று கண்ணாடி இல்லாமலே பார்க்கிறாளாம். அதனால கண்ணாடி கிணறு மேலே சொன்னோம் இல்லையா, ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தன்னோட முகத்தை பார்ப்பதற்கு கிணத்தை உபயோகப்படுத்தினாலே கண்ணாடி கிணறு. அந்த மாதிரி இங்கே தன்னோட முகங்கள்லாம் பார்த்துக்கணுன்னு நெத்திட்டுக்கணும், தலைவாரிக்கணுன்னு திரும்பி போய் ஒரு பெரிய கண்ணாடியெல்லாம் எடுத்துன்னு வர மாட்டான். அப்படி ஒரு க்ஷணமும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்னென்னு கேட்டால் அப்படிப்பட்ட வீட்டில் தன்னோட முகங்களை கண்ணாடி இல்லாமல் பார்க்கிறார்கள். ஸ்வயம் பிரகாசமாய் ஜுவலிக்கின்றன அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரே பிரகாசமாக இருக்கான், கண்ணாடியெல்லாம் தேவையில்லை. ஆனாலும் கண்ணாடியில் பார்ப்பது மங்களகரம். அதனால் காலங்காலத்தால் என்னோட வீட்டில் அப்படி இருக்கேன் இப்போ சொல்கிறதுக்கு என்ன சாஸ்திரத்துக்கு சொல்கிறதுக்கு காரணம், கண்ணாடியில் பார்ப்பது மங்களகரம். காலம்பரை எழுந்தினோடனே இந்த வீடே கண்ணாடி மாதிரி இருக்குது, அதில் பார்த்தா போறாதான்னு கேட்டால் அது கண்ணாடியில் பார்ப்பது மங்களகரம் என்று கண்ணாடியில் முகத்தை பார்க்கின்றனர். அப்படி கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறார். அதே போல் இங்கும் ரத்தினத்தால் சேமிக்கப்பட்டு சுயமாக விளங்குகிறபடியால் தீபத்தை கொண்டு எதையும் செய்ய வேண்டியதில்லை. அதனால் இங்கே வந்து ரத்தத்தினால் சேமிக்கப்பட்டு அதுவே சுயமாக இருக்கிறதுனால அந்த வீடே அப்படி இருக்கு இல்லையா, மங்களகரமாக இருக்கிறதுனால தீபத்தை கொண்டு எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மங்களகரம் என்று விளக்கேற்றி வைக்கிறார்கள். ஏன்னா அந்த வீடு அப்படி இருக்குது, சுயமாக இருக்குது, கண்ணாடி போல் இருக்குது, கண்ணாடி பார்க்கணும் அவசியம் இல்லை, மங்களகரமாக இருக்குது. அப்படி ஜொலிக்கிறது அப்படிப்பட்ட வீடில் இருக்கும்போது திரும்பி எதுக்கு விளக்கேற்றி வைக்கணும்னு கேட்கலாம் இல்லையா. அப்படி இருந்தால் கூட சாஸ்திரப்படி மங்களகரத்துக்கோசரம் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறாளாம். குத்து விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதனால் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் விளக்குகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தானாகவே பிரகாசிக்கின்றன. ஒரு விளக்கு ஏற்றி வச்சா நீ போய் இதை பிரகாசிக்க செய்யணும்னு அவசியம் இல்லை, தானாகவே பிரகாசிக்கின்றன, மற்றவைகளையும் பிரகாசப்படுத்துகின்றன. ஒரு இடத்துல ஒரு இருட்டில் போய் ஒரு விளக்கு ஏற்றி வச்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் விளக்கு எரியாது. லைட்டு போட்டாலும் சரி, அந்த எண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சாலும் இப்படிப்பட்ட விளக்கு என்ன பண்ணுறது, பக்கத்தில் அந்த இருட்டெல்லாம் போக்கி பிரகாசமாக அடைய செய்கிறது. அதுபோல் நப்பெண்ணை என்ன பண்ணுறான்னு கேட்டால் தானாகவே விளங்குகிறாள். நப்பெண்ணை அப்படி பிரகாசமாகவே இருக்காளாம். அதனால் விளக்கு வேணும்னு அவசியம் இல்லை, அப்படிப்பட்டு ஜொலிக்கிறாள், அப்படிப்பட்ட தானாக விளங்குகிறாள். எங்களையும் உனக்கு விளக்கி காட்டுகிறார். அதனால் எங்களையும் உனக்கு விளக்கி காட்டுகிறார். விளக்கு வெளிச்சு பார்த்தா நாங்கள்லாம் தெரிகிறோம் இல்லையா. அதனால் அவ்வாறு இருக்க கிருஷ்ணா நீ ஏன் எங்களை கடாட்சிக்காமல் இருக்கிறார். கண்ணனை பார்த்து கேட்குறாளாம். அப்படி இருக்கும்போது நப்பெண்ணை விளக்கு மாதிரி இருக்குது, நாங்கள்லாம் இருக்கிறது உனக்கு தெரியலையா, இன்னும் நப்பெண்ணை விளக்கு போல் அப்படி பிரகாசமாக இருக்கா. அவள் இருந்தாலே அந்த ரூமே பிரகாசமாக இருக்குது, நீ படுத்துருக்கிற ரூமெல்லாம் பிரகாசமாக இருக்குது. பிரகாசமாக இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறது தெரியறது இல்லையா, நாங்களாம் நிற்கிறோமே, அப்படி இருந்தும் நீயே கடாட்சிக்காமல் இருக்கிறான்னு கேட்குறாளாம். அதனால் விளக்குகள் பிரகாசிக்க மற்றொரு விளக்கு வேண்டாம். அதனால் விளக்குகள்லாம் பிரகாசிக்கணும், இன்னொரு விளக்கு எடுத்து ஒரு விளக்கு பிரகாசிக்கணும்னு இன்னொரு விளக்கு போகணுன்னு அவசியம் இல்லை இல்லையா. அதனால் நப்பெண்ணை அழைக்க மற்றொரு புருஷகாரம் வேண்டாம். அதனால் நப்பெண்ணை பிராட்டியே குத்தி விளக்குக்கு ஒப்பானவள். அதனால் குத்தி விளக்கு ஒப்பானவள் யாருன்னு கேட்டால் நப்பெண்ணை. அங்கே இன்னொரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டாம் சொல்லலாம். அதனால் அப்படி இருக்க உங்களுக்கு
எதற்காக விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும், அதனால விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும். அப்பன்னே அங்கே இருக்கும்போது ஒரு விளக்கு மாதிரி இருக்கா, குத்து விளக்கு மாதிரி இருக்கா, பிரகாசமாக இருக்கா, அப்படி இருக்கும்போது அங்கே இன்னொரு விளக்கு ஏற்றி வைக்கணும் கேட்குறாளாம். அப்படின்னா குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல், கோட்டுக்கால்னு கட்டிலின் கால்கள் யானைகளின் தந்தங்களால் என்ன அவன் சொன்னான் இல்லையா, முதல்ல பார்த்தா நந்தகோபன் என்ன பண்ணான்னு கேட்டால் அப்படிப்பட்ட வீரன் முதல்ல பார்த்தோம். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் யானைகள்லாம் அழித்து அந்த யானையோட தந்தத்தினால கொண்டு வந்து தந்த கட்டிலாம் பண்ணியிருக்கான் இல்லையா. அப்படிப்பட்ட கட்டில் யானைகளோட தந்தங்களால் கட்டில் கால்களை அமைத்தான் நந்தகோபன். அப்படிப்பட்ட கட்டிலில் எல்லா பாகங்களையும் தந்தத்தால் செய்ய முடியும். ஒரு தந்தத்தினால எல்லா இடத்துலையும் தந்தத்தினால செய்ய முடியும். இருந்தாலும் ஸ்வர்ணம் ரத்தனம் இவைகளை கொண்டு மேல் பாகம் செய்ய வேண்டும். ஒரு கட்டில் எப்படி பண்ணணும்னு கேட்டால் கீழே தந்தம், மேல் பாகம் பார்த்தா ஸ்வர்ணத்தினால் இருக்கணும், அப்புறம் ரத்தத்தினால் இருக்கணும். இதெல்லாம் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்மளால் நம்ம அந்த மாதிரிலாம் கட்டிக்க முடியுமான்னு நம்மளாம் கட்டிக்கிறது இல்லை. இது வரைக்கும் யாரும் தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் கட்டிருக்காலாம் தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அந்த காலத்தில் கிருஷ்ணனோட காலத்தில் நந்தகோபன் அப்படிலாம் பண்ணி கொடுத்துருக்கான். தந்தத்தினால் ஏற்பட்ட கட்டில், அப்படி தந்தத்தினால் வேணால் பண்ணுவாளாக இருக்கும். அதனால் ரத்தனங்கள்லாம் போட்டு கட்டிலாம் இழைச்சிருக்காலாம் தெரியாது எனக்கு. அதனால் ஸ்வர்ணம் ரத்தனம் இவைகளை கொண்டு இழைத்து மேல் பாகம் செய்ய வேண்டும். மேல் பகுதி அப்படி இருக்கணுமா. கால்களை மாத்திரம் தந்தத்தினால செய்து வைத்தார். கால்கள் தந்தத்தினால இருக்கும். அதனால் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ன பஞ்சசயனம். பஞ்சசயனம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் மெதுமெதுன்னு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். மென்மை, வெண்மை, வாசனை, குளிர்ச்சி, அழகு இவைகள்லாம் படுக்கையில் இருக்கணும். ஒரு படுக்கை இருக்கணும்னு கேட்டால் எப்படி இருக்கணும்னு கேட்டால் மென்மையாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். பெரிய ஹார்டாக இருக்கக்கூடாது, ஒரே கரடு முரடாக படுக்கையில் இருக்கக்கூடாது. அப்படி படுக்கை எப்படி இருக்கணும்னு மெத்தன்ன பஞ்சசயனம். பஞ்சசயனம் எப்படி இருக்கணும்னா 5 விஷயங்கள். அப்புறம் வெண்மையாக இருக்கணும், நல்ல வெள்ளைன்னு இருக்கணும். பார்த்தா நிறைய இடத்துல இப்போ ஹோட்டல்லாம் பார்த்தா நல்லா மேலே ப்ரெஷ் பெட்டெல்லாம் பார்த்தா வெள்ளையாக தான் இருக்கும். அந்த கட்டில் இருக்கக்கூடிய மெத்தையெல்லாம் பார்த்தா வெள்ளையில் தான் போட்டிருப்பா. அவள் சாஸ்திரப்படி பண்ணியிருக்கா போல இருக்கு. என்ன அண்டாள் காலத்தில் சொல்லி கொடுத்த விஷயத்தை வெண்மையாக இருக்கும். அப்புறம் வாசனையாக இருக்கணும். வாசனையெல்லாம் பர்ஃப்யூம்லாம் போட்டு ஸ்ப்ரேலாம் அடித்து வச்சுருப்பாங்க இல்லையா. அது மாதிரி அந்த சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டில் எப்படி இருக்கணும், பஞ்சசயனம் எப்படி இருக்கணும், மென்மையாக இருக்கணும், வெண்மையாக இருக்கணும், வாசனையாக இருக்கணும். வாசனை ஏன்னா சில வீட்டில் பார்த்தா அந்த பெட்ஷீட்டோ ப்ரெஷ் பெட்டோ போர்வையோ துவச்சி பல காலமாக இருக்கும். அதனால் அந்த இடத்த உள்ளே நுழைஞ்சாலே ஒரே ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. காத்தோட்டம் இருக்காது, ஏசி போட்டிருப்பா, கதவை திறந்துருக்க மாட்டா, ஒரே ஸ்மெல்லாக அடிக்கும். அப்படி அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் அந்த சயனக்கட்டில் எப்படி இருக்கணும்னு கேட்டால் மெத்தண்ட பஞ்சசயனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் வாசனையாக இருக்கணும். அப்புறம் குளிர்ச்சியாக இருக்கணும். குளிர்ச்சியாக அந்த இயற்கையிலே குளிர்ச்சியாக இருக்கணும். ஏசியெல்லாம் போட்டு குளிர்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் இயற்கையாகவே குளிர்ச்சியாக இருக்கணும். அழகாக இருக்கணும். ரொம்ப பார்த்தாலே மேலே போட்டிருக்கிற பெட் ஸ்ப்ரெட்டோ இதுவோ ரொம்ப அழகாக இருக்கணும். புலி, சிங்கம், கரடி இவெல்லாம் போட்டு அந்த அழகு இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த பெட்ரூம் அப்படி இருக்கணுமா. அப்படிப்பட்ட பெட்ரூமில் அப்படிப்பட்ட கட்டிலில் தந்தத்தினால் இழைக்கப்பட்ட கால்களால் இருக்கக்கூடிய கட்டிலில் மேலே ரத்தத்தினாலும் சொர்ணத்தினாலும் இழைக்கப்பட்ட மேல் பகுதியில் இப்படிப்பட்ட பஞ்சசயனத்தில் மென்மையாகவும் வெண்மையாகவும் வாசனையாகவும் குளிர்ச்சியாகவும் அழகு பொருந்திய இவைகள்லாம் படுக்கையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட படுக்கையில் அவள் படுத்துருக்கா. அதனால பஞ்சசயனம் என்று பெயர் வந்தது. அதனால தளிர், மலர், பஞ்சு, பட்டு, மெல்லிய கம்பளம், இலவம் பஞ்சு எப்படி இருக்கணும்னு கேட்டால் தளிர், மலர், பஞ்சு, பட்டு, மெல்லிய கம்பளம்னா அல்லது இலவம் பஞ்சு. இருக்கக்கூடிய பஞ்சு எப்படி இருக்கணும்னு கேட்டால் அந்த காலத்துலலாம் பார்த்தா என்னன்னு கேட்டால் அந்த மெத்தையெல்லாம் எப்படி இருக்கணும்னா இலவம் பஞ்சுன்னு ஒன்று உண்டு. இலவ மரம்லாம் இருக்கும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சை எடுத்து அந்த மெத்தையை தைச்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இலவம் பஞ்சு. வெண்பஞ்சு, அப்புறம் மயில் தூவி இவைகளை கொண்டும் பஞ்சசயனம் ஆகலாம். அதனால் இதெல்லாம் கொண்டும் மயில்லாம் தூவி அதனால் இவைகளை கொண்டு பஞ்சசயனம் ஆக்கலாம். அப்படிலாம் பஞ்சசயனம் பண்ணலாம், மெத்த பண்ணலாம்ங்கிறதுக்கு சொல்லலாம். அதனால் பிரபுவாக இருப்பவர் தான் எங்கே சென்றாலும் முன்பு படுக்கையை அனுப்புவாராம். ஒரு பிரபு இருக்காருன்னு கேட்டால் அவள் வீட்டில் அவருக்கு அந்த மாதிரி தன்னோட படுக்கையில் படுத்துட்டா தான் அவருக்கு தூக்கம் வரும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் தான் எங்கே போகிறாலோ ஒரு பிளான்லாம் பண்ணுவாள். இங்கேருந்து இங்கே யாத்திரை போகிறோம், அந்த ஊருக்கு போகிறோம், இந்த ஊருக்கு போகிறோம், முன்னாடி படுக்கையெல்லாம் அமுச்சு விட்ருவாள். பிறகு தான் பின்னாடி செல்வாள். படுத்துக்கிறதுக்கு வேணும் இல்லையா. அதனால் பிறகு தான் செல்வாராம். இவனுக்கு படுக்கை சரி வர அமையவிட்டால் தூக்கம் வருவது துர்லபம். அதனால் படுக்கையெல்லாம் சரியாக வரலன்னா ராத்திரி இவன் படுத்துட்ட படுக்கையில் தான் அவனுக்கு தூக்கம் வரும். அதனால் அவனுக்கு தூக்கம் வராதுன்னு அப்படி தூக்கம் வருவது துர்லபம். அதனால் எம்பெருமானம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வடமுதிரையில் பிறக்க கருதியும் தனது நாகபரியங்கத்தை பலராமனை பிறக்கும்படி செய்து பிறகு தான் அவதரித்தான். பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால் முதல்ல வடமுதிரையில் பிறக்க கருதியும்
அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் முன்னாடி அவன் படுத்துன்னு இருக்கான்ல, சயனிச்சுன்னு இருக்கான் இல்லையா, அதனால இந்த பாம்பனையன் இல்லையா, அப்படி பாம்பின் மேலே படுத்துன்னு இருக்கான் இல்லையா, அதனால பாம்பனை ஆகிற அந்த பலராமனை முன்னாடி பிறக்கச்சு தான் பின்னாடி பிறந்தானாம். அதனால முன்னாடி போய் படுக்கை அமைச்சிருக்கான். அப்படிப்பட்ட படுக்கை அமைச்சிருக்கான் அவன். அதனால மெத்தண்ட பஞ்சசயனத்தின் மேலேறின்னு படுக்கை கால், அதனால கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தண்ட பஞ்சசயனத்தின் அதன் மேல் ஏறி, அதனால அப்படி. அதாவது அரை காட்டிலும் உயர்ந்திருப்பதை சொல்லப்படுகிறது. எப்படி இருக்கணும் அந்த கட்டில், எப்படி இருக்கணும் அந்த அறை எப்படி இருக்கணும்லாம் ரொம்ப டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அதாவது அறையை காட்டிலும் உயர்ந்திருப்பதை சொல்லப்படுகிறது அந்த மேலேறின்னு. அப்படி நாம் தூங்கும்போது இரவில் பரமாத்மாவிடம் படுத்து தூங்குகிறோம். நம்ம படுத்திருக்கும்போது ராத்திரி என்ன பண்ணோன்னு கேட்டால் எம்பெருமானோட அவன் நம்மளை அணைச்சி படுத்துன்னு இருக்கான். பரமாத்மாவிடம் நம்ம மடியில் படுத்து தூங்குகிறோம். ஜீவாத்மா நாடியின் வழியாக புரீத்தம் என்கிற நாடியை அடைந்து பிறகு பரமாத்மாவை அடைவான். அதனால ஜீவாத்மா என்ன பண்ணுறதுன்னு சொல்லலாம். அதனால மேலேறின்னு நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய். அதனால மெத்தண்ட பஞ்சசயனத்தின் மேலேறி, அப்படிப்பட்ட பஞ்சசயனத்தில் மேலேறி நப்பின்னை குங்கை மேல் இருள் சூழ்ந்த இடத்துல மேகங்களை காண முடியாது. ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல போய் மேகங்கள்லாம் பார்க்க முடியுமா? ராத்திரியில் போய் மேகங்கள்லாம் தெரியுமான்னு பார்த்தா தெரியாது. அதுபோல எம்பெருமானை இங்கு பார்ப்பது கடினம். அதனால பெருமாளை பார்க்கறது கஷ்டம். ஆகாயத்தில் மின்னல் தோன்றினால் என்னன்னு கேட்டால், அப்படி இருட்டான சமயத்தில் ஆகாயத்தில் மின்னல் தோன்றினாலும் மேகம் சூழ்ந்துள்ளது என அறியலாம். அப்போ தெரிஞ்சுக்க முடியும். மேகம் ஒரு மின்னல் இருக்கும்போது ராத்திரியில் மேகத்தை நம்மளால் பார்க்க முடியாது, இருள் சூழ்ந்த மேகத்தை பார்க்க முடியாது. அப்போ ஒரு மின்னல் அடிச்சதுன்னு அப்படின்னு பார்க்கணும். ஸோ மின்னல் அடிக்கும்போது அது தெரியும். ஆனால் வெளிச்சம் போட்டோடனே மின்னல் அடித்தோடனே தெரியும். அதனால மின்னலுக்கு ஒப்பான நப்பின்னை பிராட்டி மூலம் கண்ணனை இங்கே அறியலாம். அப்படிப்பட்ட மின்னலை ஒத்த நப்பின்னை பிராட்டி இங்கே இருக்கிறதுனால, இயற்கையாகவே வெளிச்ச தோற்றத்தோடு இருக்கிறதுனால, நப்பின்னை பிராட்டி இருக்கிறதுனால கண்ணனை அறிய முடியும். கண்ணன் இருக்கா நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அதனால நப்பின்னை பிராட்டி நமக்கு பகவானை வெளிப்படுத்துகின்றார். நப்பின்னை குங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். அப்படிப்பட்ட கண்ணனை வர்ணிக்கும் போது கண்ணனை எழுப்பத்துக்கோசம் முன்னாடி இதெல்லாம் சொல்லலாம். அதனால குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மீதேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அப்புறம் வைத்து கிடந்த படுத்துன்னு இருக்கு இல்லையா, காதல் அதிகமாக உள்ளவர்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் சாஸ்திரம் வரம்பில்லை. அதனால் காதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கல, சாஸ்திரப்படி எல்லாம் இருக்கணும்னா அதெல்லாம் வரம்பெல்லாம் கிடையாது. அதனால் போகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மதிமயக்கம் ஏற்படும். போகத்தில் இருக்கிறவாள்லாம் பார்த்தா மதிமயக்கம் ஏற்படும். இதனால் வேறுபாடு எல்லாம் குற்றமாகாது. அதனால் சாஸ்திரத்தில் சொல்லப்படியெல்லாம் இருக்கணும்னா குற்றமாகாதான் அப்படி. அதனால் தனது திருக்கைகளை நீலாதேவிக்கு தலையாக வைத்து அதன் மூலம் ஆனந்தம் அடைகிறான். என்ன பண்ணுறான் கண்ணன் கேட்டால், அப்படிப்பட்ட தன்னோட கையை வச்சு படுத்துக்க சொல்லலாம். அப்படி படுத்துட்டு இருக்காலாம். நப்பின்னை கொங்கமேல் மலர் மார்பா வாய் திறவாய். வாய் திறவாய்ன்னு நப்பின்னை கொங்கமேல் தனது மார்பு அணைக்கப்பட்டிருந்ததாலும் மிழுந்து உள்ளது இவனுடைய அகலம். அதனால் மார்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் எப்பொழுதும் ஒரே தன்மை உடையவன். அதனால் அவன் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான். இருந்தாலும் நப்பின்னை கொங்கை மேல் தனது மார்பெல்லாம் அணைக்கப்பட்டு இருந்தாலும் அவன் எப்போதும் ஒரு மாதிரியே தான் இருப்பான். அதனால் ஒரே தன்மை உடையவன் இப்போது விகாரம் பெற்றுள்ளான். எப்போதும் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தா இப்படி நப்பின்னையோடு சேர்ந்து படுத்துட்டு இருக்கிறதுனால விகாரம் பெற்றுள்ளான். அது நிர்விகாரணமாக எம்பெருமான குற்றத்தில் சேராது. அதனால் முதல்ல சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி போகத்தில் இருக்கிறவாழம் பண்ணும்போது சாஸ்திர விருத்தம்லாம் கிடையாதுங்கிறதுக்கு இங்கே என்ன, எம்பெருமான் அப்படிப்பட்டவன். அவன் அப்படி நிர்விகாரமாக இருக்கிறதுனால அது நிர்விகாரணமாக எம்பெருமான குற்றத்தில் சேராது அப்படிங்கிறான். மலர்மார் வாய் திறவான்னு நீ இவ்வாறு இருந்தும் ஏன் தூங்குகிறாய், இப்படிலாம் நீ படுத்துருக்க. அப்படி பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் படுத்துட்டு இருக்கும்போது கூட நீ தூங்குற மாதிரி இருக்கே, ஏன் வாயை திறக்க மாட்டே, ஏன் தூங்குறான்னு கேட்குறாளாம். அப்படியே இருந்து கொண்டு அவளது அதரத்தில் இருக்கும் ரசத்தை பருகலாமே, நீ அதனால் அவளோட படுத்துட்டே சேர்ந்து அவளோட ரசத்தை பருகலாமே, இதை முன்னிட்டாது விழித்துக்கொள் என்று முறையிட்டார்கள். அதனால் வாய் திறவாய், அப்படிப்பட்ட வாய் திறந்து பேசு, உள்ள படுத்துன்னு நாங்கள்லாம் எழுப்புகிறோம். அதனால் நீ படுத்துக்கொண்ட இடத்திலிருந்து இதோ வந்து விடுகிறேன் என்று வாயால் பேசலாம் இல்லையா. நீ படுத்துட்டே, சில பேர்லாம் படுத்துட்டே கூப்பிடும்போது பெட்ரூமில் படுத்துட்டே இதை வந்துட்டேன் சொல்லுவான். ஆனால் எந்த வரத்துக்கு லேட் ஆகும். ஏன்னா அவள் அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரணும் இல்லையா. அதனால் அதுவே எங்களுக்கு புருஷார்த்தம். நீ வாயால் ஒரு வார்த்தை சொன்னாலே போகிறோம். நீ கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் கூட்டுருக்கோம், இங்கெல்லாம் உன்னை கண்ணா நாங்கள்லாம் கூப்பிட்றோம், நப்பின்னை கூப்பிட்றோம், எல்லாரும் கூப்பிட்றோம், வாயை திறந்து ஒருத்தர் பேச காணும்,
பதிலே காணும், வீட்டில் யாராவது இருக்காளா இல்லையான்னு தெரியல. நாங்கள் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போறாத எங்களுக்கு, வாயை திறந்து, அதனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதா, அதை வந்துட்டேன்னு சொல்லி வந்து விடுகிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போறாதா, பேசலாம் இல்லையா, ஏன் பேச மாட்டேங்கிறே, அதுவே எங்களுக்கு புருஷார்த்தம். அல்லது நப்பினை பிராட்டி அனுப்புகிறோம் என்று சொல்லலாம் இல்லையா, 2 பேர் இருக்கும்போது இதோ வந்துட்டேன்னு சொல்லலாம், இதோ வந்துட்டேன் கதவை திறக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை நப்பினை பிராட்டி வரா அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் இல்லையா. வாயை திறக்க மாட்டேங்கிறேன், படுத்து நிற்கல 2 பேரும். உள்ளிருக்கும் கண்ணன் நீங்கள் சேர்ந்திருக்கும் தம்பதிகளை பிரித்து கதவை திறக்க சொல்லுகிறீர்கள். கண்ணன் சொல்லானா, நாங்கள் 2 பேரும் தம்பதிகளாக படுத்துன்னு இருக்கோம், வாசலில் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது எங்களை தம்பதிகளை பிரிக்க சொல்கிறீர்கள். நீங்கள் 2 பேரும் சேர்ந்த தம்பதிகளை பிரித்தல் என்பது பாவம் இல்லையா? 2 பேர் தம்பதிகள் சேர்ந்து இருக்கும்போது அவளை பிரிப்பது பாவம் இல்லையா? இப்போ நான் பார்க்குறோம் இல்லையா, நிறைய இடத்துல பார்த்தா 2 பேர் தம்பதிகள் இருக்கும்போது நடுவில் குறுக்க போகாதேன்னு சொல்லுவாள் சாஸ்திரத்துக்கு. அதனால் அப்படி தம்பதிகள் 2 பேரும் சயனக்கட்டில் 2 பேரும் படுத்துன்னு இருக்கா, அவள் படுத்துன்னு இருக்கும்போது அவளை டிஸ்டர்ப் பண்ணுறது பாவம் இல்லையா? அதற்கு விடை வாய் திறவா. அதனால் வாய் திறவான்னு சொல்கிறதுக்கு விசேஷமாக அனுபவிக்கிறாங்க வியாக்கியாதாக்கள். அப்புறம் மைத்தடங் கண்ணினால் நீகொண்மனாளனை எத்தனை போதும் துயிலழவட்டாகான். மைத்தடம் கண்ணினாய் அப்படின்னா இவ்வளவு எழுப்பியும் கண்ணன் எழுந்திருக்கல, இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்ல கண்ணன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். அதனால புருஷனை விட பெண்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் இல்லை. அதனால சில வீட்டிலலாம் பார்த்தா காலங்காலத்தால் பெண்கள்லாம் எழுந்து காலங்காலத்தால் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பா, புருஷர்கள்லாம் படுத்து நிற்பா இல்லையா. அதனால் புருஷனை விட பெண்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் இருக்காது, சீக்கிரத்தில் எழுந்து விடுவார்கள். காலங்காலத்தால் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், காலம்பரம் வாசத்தை அளிக்கணும், விளக்கேற்றி வைக்கணும், அதுக்கோசரம் காலங்காலத்தால் எழுந்து விடுவார்கள். லேசான சத்தம் கேட்டாலும் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்க மாட்டார்கள். இப்போ ரிவர்ஸில் நடக்கிறது இல்லையா, நிறைய இடத்துல பார்த்தா ஆண்கள்லாம் உடனே சத்தம் கேட்டால் உடனே எழுந்து போய் பார்க்குறான், பெண்கள்லாம் எழுந்துக்கிறது இல்லை. அதனால் அப்படி இயற்கையிலே என்ன இருக்குமா, பெண்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் துளி சத்தம் கேட்டாலே டக்குன்னு கண்ணை முடிச்சுடுவாளாம். அதனால் அவளை காலங்காலத்தால் முதல்ல ஆண்களுக்கு முன்னாடி எழுந்திருந்து வேலையெல்லாம் செய்யக்கூடியவர்கள். லேசாக சத்தம் கேட்டாலும் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்க மாட்டார்கள். இதை முன்னிட்டு நப்பின்னை மறுபடியும் எழுப்பத் தொடங்கினார். அதனால் கண்ணனை எழுப்பி எழுந்துக்கல, சத்தம் கேட்டு கூப்பிட்டு பார்த்தோம், அவன் கதவை திறக்கதா இல்லை, தானும் திறக்கிறேன்னு வாயால் சொல்லலை, நப்பின்னை அனுப்புறேன்னு சொல்லலை. அதனால் இந்த சத்தங்கள் கேட்டால் பெண்களுக்கு இயற்கையாகவே சத்தம் கேட்டால் எழுந்திருக்கக்கூடிய குணங்கள்லாம் உண்டு. அதனால் நப்பினை பிராட்டி ஒரு பெண் அல்லவா, அதனால் அவளை எழுப்பி அவளை திருப்பி கூட்டா அட்லீஸ்ட் அவள் எழுந்திருப்பான்னு சொல்லி எழுப்புறாளாம். அதனால் கிருஷ்ணனோட வாசலில் உள்ள பெண்களை குறித்து ஏதோ பதில் சொல்ல ஆரம்பித்தான். கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வாசலில் இருக்கிற பெண்களை பார்த்து ஏதோ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறானா. இதை கண்டு நப்பின் என்ன பண்ணுறான்னா, நம்மை விட்டு இவன் எப்படி இவர்களுக்கு பதில் சொல்லலாம். முதல்ல பார்த்தோம் இல்லையா, 2 பேருக்கும் போட்டி. ஏன்னா தாயாருக்கும் பெருமாளுக்கும் இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுல ஒரு போட்டி. என்ன பண்ணுறான்னு கேட்டால், நம்ம பதில் சொல்லாமல் இவன் எப்படி சொல்லான்னு சொல்லிவிட்டு எப்படி இவர்கள் பதில் சொல்லாமல் நாமல்லவோ முந்திக் கொள்ள வேண்டும் என்று ரோஷம் அவளுக்கு வந்துடுத்தான். நப்பின்னைக்கு நான் போய் முதல்ல சொல்லணும், நான் தானே முதல்ல எழுந்தினேன், நான் எழுந்தின்னு போய் கதவை திறக்கிறேன்னு சொல்லும்போது என்னை கையை பிடிச்சி இழுத்து கதவை திறக்காதே நான் தான் திறப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டோம், இவன் எப்படி முன்னாடி பதில் சொல்லலாம் இல்லையா. அதனால் கண்ணனை வாயை திறக்க ஒட்டாமல் இருக்க கண்களால் மறைச்சு பார்க்கலாம். சில வீட்டிலலாம் பார்த்தா நிறையா பேர் வந்திருப்பான், கெஸ்டெல்லாம் வந்திருப்பான், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால், அந்த ஆண்கள்லாம் சில சமயம் ஒரு தத்து பித்துன்னு வளருவான் சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் அதனால் சொல்லக்கூடாத வார்த்தைகள்னு அவள் உண்மையை சொல்லுவா, என்ன நடக்கிறது என்ன விஷயத்தை சொல்லுவா, அதை மறைக்கணும்னு நிறையா பெண்கள்லாம் வீட்டில் நினைப்பா இல்லையா. அப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தா தன்னோட கணவனை மறைச்சு பார்த்தோன்னே வாயை மூடின்னு இருப்பாள். அந்த மாதிரி கண்ணன் இதை வாயை திறக்கத்தை ஆரம்பித்த உடனே இந்த நப்பின் என்ன பண்ணுறான்னு கேட்டால் மறைச்சு பார்க்குறாளாம். அதனால் அப்படியும் அவன் எழுந்து விடுவான் என்று கலங்கி தனது இரு கைகளாலும் கட்டி அணைத்து கொண்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால் அப்படி பண்ணி மறைச்சு பார்த்தா கூட அவனும் கவலைப்பட மாட்டான், திரும்ப ஏதாவது பேச ஆரம்பிச்சுடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி கட்டி அணைச்சி கொண்டு இருக்காளாம். அதனால் அவன் எழுந்து விடாமல் பண்ணிவிட்டான். முதல்ல கண்ணன் நப்பினை பிடிச்சி இழுத்து எழுந்திருக்க முடியாமல் பண்ண மாதிரி இப்போ நப்பினை அந்த மாதிரி பண்ணாலும் வாயை திறக்க முடியாமல் பண்ணிட்டாலும். அதனால் மைத்தடங் கண்ணினால் நீ ஓழ்மனாளனே, நப்பினை உன் கண்ணில் இருக்கும் அழகுக்கு வசப்பட்டு எங்களை கண்ணன் அழைத்து கொள்வான் என்று இருந்தோம். அதனால் அவள் சொல்லலாம், நப்பின்னையே உன்னோட கண்ணில் இருக்கும் அழகுக்கு கண்ணன் வயப்பட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டால் எங்களை கண்ணன் அழைத்து கொள்வான் என்று இருந்தோம். இப்போது அப்படிப்பட்ட பெண்கள்லாம் நாங்கள். அதனால் இப்போது உன் கண்ணழகில் ஈடுபட்டு எங்களை மறந்து விட்டார். அதனால் கண்ணனை பார்த்து சொல்லலாம், நீ அதனால் நப்பினை பார்த்து சொல்லலாம், உன்னோட கண்ணழகம் மயங்கி போயிட்டாவும், அதனால் ஈடுபட்டு எங்களை மறந்து விட்டான். அதனால் உன் கண்ணுக்கு மாத்திரம் மை என்று நினைத்தோம், அதனால் உன்னோட கண்ணுக்கு மாத்திரம்தான் மை என்று நினைச்சோம், உனது மணவாளனும் துயில் கொள்ள ஏதோ மையை போட்டு விட்டாய். அதனால் சொல்லலாம், நப்பினை பார்த்து இதெல்லாம் சொல்லலாம். நாங்கள்லாம் என்ன நினைச்சோன்னே,
உன்னோட கண்ணில் இருக்கிற அழகில் வசப்பட்டு நாங்களும் பெண்கள் தான் நினச்சின்னு எங்களுக்கு வந்து கதவெல்லாம் திறப்பான்னு பார்த்தோம், எங்களையும் கூட்டுப்பான்னு பார்த்தோம். அப்படியெல்லாம் இல்லை. அப்போது உன்னோட கண்ணழகில் அவன் வசப்பட்டு இருக்கான், எங்களை மறந்து போயிட்டான். நான் உன்னோட கண்ணழகளை பார்த்து என்னன்னு கேட்டால் எங்களை மறந்து போயிட்டான். அதனால் நீ உன் கண்ணுக்கு மாத்திரம் உன்னோட கண்ணு, ஏன்னா பெண்கள்லாம் இயற்கையாகவே கண்ணுக்கு மை போட்டுக்கிற வழக்கம்லாம் உண்டு. இப்போ இதெல்லாம் என்ன ஞாபகப்படுத்துறதுக்கோசரம் ஆண்டாள் அப்பயே சொல்லி வச்சா போல இருக்குது. அதனால் இப்போ மையெல்லாம் போட்டுக்கிறது வழக்கம் இருக்கான்னு தெரியல. அதனால் இப்போ போகிறான் நிறையா இதுக்கெல்லாம் போய் பியூட்டி பார்லர்லாம் போய் என்னவெல்லாம் பண்ணிட்டு வரா பாருங்க. அப்படிலாம் இல்லாமல் இயற்கையாகவே கண்ணுக்கு மெய்யழகும் பாட்டெல்லாம் சினிமா பாட்டெல்லாம் பாடுவா பாருங்க. அதனால் அப்படிப்பட்ட இயற்கையாகவே கண்ணுக்கு வந்து மெய்யெல்லாம் இட்டுக்கணும். அப்படி கண்ணுக்கு மாத்திரம் மெய் என்று நினைத்தோம். உனது மணவாளனும் துயில் கொள்ள ஏதோ அவன் தூங்கிறதுக்கு ஏதோ மயக்கம் போட்டு மையெல்லாம் மை போட்டு மயக்கம் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றிச்சவிடோ அனந்தலோ யாரா மந்திரங்கள்லாம் போட்டு மயக்கிட்டாலும் முன்னாடி பாசுரத்தில் பார்த்தோம் தோழியை எழுப்பும்போது. அப்படிப்பட்ட மணவாளனுக்கும் துயில் கொள்ள ஏதோ மையெல்லாம் போட்டுட்டியானே எழுந்திருக்க மாட்டேங்கிறானே சொல்லாலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசேனத்தின் மீதேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மெய்த்தடம் கண்ணினா நீயுன் மணாளன்னு நப்பின்னையே உனக்குத்தான் கண்ணன் மணாளனா கேட்குறான். நப்பின்னையை பார்த்து அடுத்து கேட்குறான், மணாளன்னா உனக்கு மாத்திரம்தான் அவன் மணாளனா, எங்களுக்கும் அதில் கூறு உண்டு, எங்களுக்கும் அதில் பாத்தியதை உண்டு. ஏன்னா நாங்கள்லாம் மனைவிகள் தான். அதனால் கண்ணனோட எங்களுக்கும் பாத்தியதையெல்லாம் உண்டு. பிராட்டியின் சம்பந்தத்தை முன்னிட்டு எம்பெருமானை வணங்க வேண்டும். அதனால் உன்னை முன்னிட்டு உன் மணாளனை வணங்குகின்றோம். அதனால் முதல்ல பார்த்தோம் இல்லையா, பிராட்டியை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணுங்கிறது சம்பிரதாயம் இல்லையா. பிராட்டியை வணங்கிட்டு தான் முன்னிட்டு பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடையிறதுக்கு முன்னாடி, எம்பெருமானை பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடி பிராட்டியை சேவிக்கணும். அதனால் பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானை நம்மெல்லாம் சேவிக்கணும், அப்படி வணங்க வேண்டும். அதனால் உன்னை முன்னிட்டு நான் வந்து நப்பெண்ணை திருப்பி நாங்கள் கூப்பிட்ற காரணம் என்னன்னு கேட்டால், கண்ணனை எழுப்பதற்கு நப்பெண்ணை கூப்பிடுறதுக்கு காரணம் பிராட்டியாக நீ வந்து உன்னை முன்னிட்டு நாங்கள் வணங்க வேண்டும். அதனால் அப்படி நாங்கள் வணங்குகின்றோம். உன்னோட மணவாளனை வணங்குவதற்கு முன்னாடி உன்னை வணங்குகின்றோம். அதனால் எங்களுக்கும் அதில் பாத்தியதை உண்டு கண்ணன் மேலே. நப்பின்னே உனது மணாளன் கண்ணன் என்று எண்ணி இருக்கிறாய். அதனால் அவன் வந்து என்னன்னு கேட்டால் கண்ணன் நினச்சின்னுக்கேன், உன்னை காட்டிலும் அவனுக்கு எங்களிடத்தில் விருப்பம் மாதம், உனக்கு மாத்திரம்தான் அவன் வந்து ரொம்ப விருப்பம்னு நினச்சிக்காத. என்ன முதல்ல பார்த்தோம் இந்த பாசுரத்திலே அவனோட மனநிலையை நம்ம புரிஞ்சுட்டோம். அவன் என்ன பண்ணான்னு கேட்டால், முதல்ல இந்த பாசுரத்திலே அவன் நப்பின்னை வந்து கதவை திறக்கணுங்கிறதுக்கு முன்னாடி தான் போய் கதவை திறந்து அவளுக்கெல்லாம் வந்து காட்சி தரணும், அவளோட நான் பேசணும்னு அபிப்பிராயம் இருக்குது மனசில். 2 பேருக்கு போட்டினால இது நடக்க மாட்டேங்கிறது. அதனால் நீ என்ன நினச்சிருக்க, உனக்கு மாத்திரம்தான் கண்ணன் நினச்சிக்காத. அதனால் உன்னை காட்டிலும் எங்கள்கிட்ட வந்து அவனுக்கு ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி. அதனால் அப்படி நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ விட்டாய்கான். எத்தனை போதும்னா நீ இரவு முழுவதும் கணவனுடன் சேர்ந்து இருந்தா, ராத்திரி பூரா நீ கண்ணனோட சேர்ந்துருக்க இல்லையா. நாங்கள்லாம் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சா கூட கஷ்டப்படுறோம். நீ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் ராத்திரி பூரா சேர்ந்துருக்க. பொழுது விடிஞ்சிருத்து. இனி ஒரு க்ஷணம் காலம் கூட விழிக்கக்கூடாதோ. அதனால் ராத்திரி பூரா சேர்ந்து தானே இருந்திருக்கு கண்ணனோட. நாங்கள்லாம் வந்து எப்படி கஷ்டப்பட்டுன்னு வாசல்லே உட்காந்துருக்கோம், காலங்காலத்தால் எழுந்து வந்து நிற்கும், விரதங்கள்லாம் இருக்கும், கண்ணனோட சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்கோசரம் வந்திருக்கோம் இல்லையா. அது உனக்கு தெரியலையா. அதனால் காலங்காலத்தால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அந்த க்ஷணம் கூட விழிக்கக்கூடாதா, அவனையும் விழிக்க செய்யக்கூடாது. அவனை நீ மாத்திரம் எழுந்துன்னு வராமல் அவன் 2 பேருமா சேர்ந்து வரக்கூடாது, அவனையும் எழுப்பக்கூடாதான்னு கேட்குறாளாம். எத்தனை போதும் துயிலழ விட்டாய்கான். அப்படிப்பட்ட துயிலழன்னா எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால். நப்பின்னை வந்து ஒரு வினாடி கூட அவனை விட்டு பிரிந்திருக்க சக்தி இல்லாமல் இருக்கிறாயே. நப்பின்னை பார்த்து சொல்லலாம், நீ ஒரு வினாடி ஒரு செகண்ட் கூட அவனை பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிற, இப்போ பார்த்தாலும் அவனோட சேர்ந்து இருக்கே. அகலகில்லேல் நிறையம் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று. அதனால் அப்படி ஏன்னா அதுதான் இல்லையா முதல்ல பார்த்தோம். அதனால் அப்படிப்பட்ட திவ்ய தேசத்தெல்லாம் பார்த்தா தாயார் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால், அப்படிப்பட்ட திவ்ய தேசத்தில் தாயார் வந்து அதுக்கோசரமே வர திருப்பார்கடலில் பெருமாளுக்கு திருவடியெல்லாம் வந்து அமுக்கி விட்டுன்னு திருவடியில் உட்காந்துக்கச்சே அவனோட வக்ஷஸ்தலத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டாலாம். அதனால் கிளம்பி அங்கே வந்தாலும் கீழே வந்து தபஸ்லாம் பண்ணி அந்த திவ்ய தேசத்தில் தபஸ்லாம் பண்ணி பெருமாள் பின்னாடியே காணுமேன்னு தேடின்னு வந்து அந்த இடத்துல கேட்டுண்டாலாம், எனக்கு ஒன்று எப்போதும் உன்னோட வக்ஷஸ்தலத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டோம். அந்த திவ்ய தேசத்தை பற்றி விசேஷமாக அங்கே அந்த ஐப்பசி மாதத்தில் விசேஷமாக வெள்ளிக்கிழமையில் அந்த பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் போய் உட்காண்ட நாள் கொண்டாடி அங்கே விசேஷமாக பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்குது. அப்படிப்பட்ட திவ்ய தேசத்தில் திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு வினாடி கூட உன்னால் அகலகில்லேன் நிறையமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அகலகில்லேன்னு இருக்கியே.
அதனால் ஒரு வினாடி கூட ஒன்றால் கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாதான். அதனால் இது வந்து தத்துவம் என்று எத்தனை போதும் துயிலழவட்டாகான எத்தனை ஏலம் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் என்று இது நீ செய்யறது தப்பு. நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக எங்களுக்கும் அதில் ஷேர் உண்டு, எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாது. நாங்கள்லாம் வந்து கண்ணனை சேவிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணக்கூடாது. நீ மாத்திரம் படுத்து நிற்கே. அதனால் 2 பேரும் சேர்ந்து வரக்கூடாதா? காலங்காலத்தால் எழுந்து ராத்திரி போல நீ கண்ணனோட சேர்ந்தான்னு இருக்க. காலம்ப சீக்கிரமாக எழுந்துன்னு நீ எழுந்துன்னு கண்ணனை எழுப்பக்கூடாதுன்னு அப்படி விசேஷமாக துயிலேட்டாய்கான் தத்துவம் என்று தகவேலோரம்பாவாய். இவ்வளோ கவலையிடம் உன்னுடைய வாசலில் வந்து நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கோம். எங்களை கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். மனசில் இவ்வளோ கஷ்டத்தோட கண்ணனை சேவிக்கணுங்கிறதுக்கோசரம் உன்னையும் சேர்த்து சேவிக்கணுங்கிறதுக்கோசரம் உன்னோட வாசலில் வந்திருக்கும்போது கணவனை எழுப்பாமல் இருப்பது தத்துவமாகிவிட்டது. அதனால் நீ கண்ணனை எழுப்பாமல் இருக்க ரொம்ப தத்துவம் போல இருக்கு. அதனால் இது தகுதன்று, இது சரி கிடையாது சொல்லுவோம் இல்லையா. நீ சரியாக செய்கிற வேலை சரி கிடையாது, நீ சரியாக செய்யலை சொல்லுவோம் இல்லையா. அதனால் அப்படி பண்ண கூடிய காரியம் நீ என்ன உள்ள கண்ணனை எழுப்பாமல் படுத்துன்னு இருக்கிறது தகுதி என்று. அதனால் தத்துவம் என்று தகவேலோரம்ப ஒரு நொடி பிரிந்திருந்தால் கூட பொறுக்க முடியாத சுபாவம் உள்ளவள் நீ. அதனால் நீ என்ன பண்ணன்னு கேட்டால் ஒரு நொடி கூட கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியல. அப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் உள்ள நீ பெண்களாக இவன் உடனே என்ன நினைக்கணும், வாசலில் இருக்கிறவாளும் ஆண்கள் இல்லை, எல்லாரும் பெண்கள் தான் வந்திருக்கா. பெண்களாக இருந்து கண்ணனை அடையணும்னு அவளுக்கும் அந்த மாதிரிலாம் மனசில் இருக்காதோன்னு உனக்கு நினச்சி பார்க்க வேண்டாமா நீ. அதனால் தவிப்பார்கள் என்று உணர வேண்டாமா. அதனால் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாள்லாம் முன்னாடி சொன்னோம்ல. அதனால் ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு உனக்கு தெரிய வேண்டாமா. நாங்களாம் அத்தனை பேர் வந்திருக்கோம். எதுக்கோசரம் வந்திருக்கோம்னா கண்ணனோட சேர்ந்து அனுபவிக்கணும், கண்ணனோட சேர்ந்து அவனோட நீராடணும்னு சொல்லிட்டு நாங்கள் விரதங்களாக இருந்துட்டு உன்னையும் சேர்த்து அழைச்சின்னு எல்லாரும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்கோசரம் வந்திருக்கோமே. அது உனக்கு புரியலையா? அதனால அப்படி தத்துவம் என்று தகவேலோரம்பாவா அப்படிப்பட்ட உணர்ச்சி உனக்கு இல்லையான்னு கேட்குறாளாம். இந்த 3 பாசுரங்களிலான அகார உகார மகாரங்கள் சொல்லப்படுகிறது. அகாரம் என்பது அறிவு, உகாரம் என்பது உணர்ச்சி, உமகாரம் என்பது மனிதனாகிறான் என்று ரசமாக சொல்வார்கள். அதனால் இங்கு குத்து விளக்கு என்று சொன்னதால் முதலாழ்வார்கள் காட்டிய ஸ்திரமான ஞான விளக்காக கருதப்படலாம். முதலாழ்வார்கள் பொய்கை பூதம் பேயாழ்வார் சொல்ல இல்லையா அந்த கதையெல்லாம். அதனால் அப்படி ஒரு விளக்காக எடுத்துன்னு வரா இல்லையா. கடைசியில் பெருமாளும் சேர்ந்துக்கிறாங்க. அதனால் குத்து விளக்கு என்று சொன்னதால் முதலாழ்வார்கள் காட்டிய ஸ்திரமான ஞான விளக்காக கருதப்படலாம். மேலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ற நிலையான விளக்கை நம் மனதில் ஏற்றி வைத்து நம்மளோட ஆச்சாரியர்கள் எப்போதுன்னு கேட்டால் நமக்கு ஒரு ஸ்திரமான நிலையான விளக்குகள்லாம் ஒரு ஞானத்தை கொடுப்பாளாம். அதனால் எப்போதும் அழிவில்லாத ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நமது ஆச்சாரியர்கள். அதனால் இந்த விளக்கு நம்மிடம் உள்ள இருள் அனைத்தும் நீக்குகிறது. அப்படிப்பட்ட விளக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இருளாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இருள்கள்லாம் போக்கக்கூடியது, அஜ்ஞானங்கள்லாம் போக்கக்கூடியது நம்முடைய ஆச்சாரியர்களால் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த விளக்கு. அதுக்கு நிலையான விளக்கு குத்து விளக்கு. அதனால் அப்படி குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மீதேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கமேல் வைத்து கிடந்த மலர் பார்பா வாதிரவா மைத்திடங் கண்ணினாய் நீயொன்மணாலனை எத்தனை போதும் துயிலழவட்டாயான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் என்று தகவேலோரம்பாவாய் அப்படி சொல்லலாம் இந்த பாசுரத்தில். அடுத்தது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் வள்ளல் பெரும் பதுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் என்ற சுடரே துயிலழாய் மாற்றாரனுக்கு வருதந்தன் வாசற்கண் அகற்றாது வந்தன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாய். 19வது பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் ஆயர்பாடி பெண்கள் வந்து கண்ணனையும் நீலாதேவியும் எழுப்புவதும், ஏன்னா 2 பேரையும் ஒத்தத்தராக எழுப்பியாச்சு. கண்ணனை ஃபஸ்ட்டு நீலாதேவி எழுப்பியாச்சு, நப்பினை பிராட்டி எழுப்பியாச்சு, கண்ணனை எழுப்பியாச்சு. 2 பேரையும் சேர்த்து ஆயர்பாடி பெண்கள்லாம் கண்ணனையும் நீலாதேவியும் எழுப்பியதும் நீலை எழுந்திருந்து வந்து நானும் உங்களுக்கு ஒத்தவள். நீலாதேவி வந்துட்டா, நப்பினை வந்துட்டா, வெளியில் வந்து நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்தவள்னு வந்துட்டாலாம். எல்லோரும் சேர்ந்து கண்ணனை பிரார்த்திக்கலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு காதில் விழுந்து சொல்ல இத்தனை விஷயங்கள்லாம் சொன்னோன்னே என்ன படுத்துட்டுப்பாளா இல்லையா, ரோஷம் வந்திருக்கும். வெளியில் வந்துட்டு எல்லாரும் வாங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணனை எழுப்பலாம், கண்ணனை பிரார்த்திக்கலாம், கூப்பிடலாம். எல்லாரும் சேர்ந்து கண்ணனை பிரார்த்திக்கலாமாக அனைவரும் சேர்ந்து இந்த பாட்டில் கண்ணனை எழுப்புகிறார்கள். இந்த பாட்டில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அந்த பாசுரத்தில் எல்லாரும் சேர்ந்து உள்ள இருக்கிறவளும் வந்துட்டா, படுத்து இருக்கிறவளும் வந்து இந்த தோழிகளோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கண்ணனை எழுப்புகிறார்கள். இந்த பாட்டில் கோகுல எஜமானனான நந்தனை முன்னிட்டு கண்ணனை எழுப்புகிறார்கள். அதனால் எப்படிப்பட்ட எஜமானனாக இருக்கக்கூடிய நந்தனையை முன்னிட்டு கண்ணனை எழுப்புகிறார்கள். நந்தனையை முன்னிட்டு அல்லவோ நோன்புக்கு வேண்டிய பொருளை பெறலாம். அதனால் நந்தன்கிட்ட கேட்டாலே போராது இல்லையா, கண்ணன்கிட்ட போய் ஏன் கேட்கணும்னு கேட்டால்
முன்பும் நந்தகோபன் மருமகளே நப்பின்னா என்றனர். இங்கு படைத்தான் மகனே என்று கூறுகிறார். அதனால் ஆற்றப்படைத்தான் மகனே சொல்றா இல்லையா? அதனால் நந்தனை முன்னிட்டு நப்பின்னை நோன்புக்கு வேண்டிய பொருளை பெறலாம் போது நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாயின் கூட்டாளாம் அங்க. அதனால இங்கு ஆற்றப்படைத்தான் மகளே அறிவுடா என்று கூறுகிறார்கள். அதனால கௌசல்யா மூலமாக ராமன் கிடைத்தான் இல்லையா? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அதனால ராமனுக்கு பெருமை எப்படின்னு கேட்டால் கௌசல்யை முன்னிட்டு வந்ததாம். அதனால இங்கு நந்தன் மூலமாக கண்ணன் கிடைக்க போகிறான். அதனால நந்தன் இருக்கிறதுனால கண்ணன் கிடைக்கிறான் இல்லையா? அதனால நந்தன் மூலமாக கண்ணன் கிடைக்க போகிறான். ஏற்ற கலங்கள் இங்கு களமிடாதார் குற்றமே தவிர பசுவின் குற்றம் இல்லை. என்ன பால் கறக்கிற என்ன களமிடாதார் குற்றம்னு என்ன? இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கெல்லாம் அப்படி செழிப்பான பசுக்கள் அப்படி. அதனால் பசுவின் பெருமைக்கு தகுந்தவாறு பாத்திரம் விட வேண்டும். ஒரு பசு ஒரு முதல்ல முன் பாசுரங்கள்லாம் பார்த்தோம், அதோட செழுமையை பற்றி பார்த்தோம். அங்கே பார்த்தான்னு கேட்டால் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு தடவை அந்த காம்பை அப்படி பிடிச்சு இழுத்தா ஒரு பெரிய பெரிய பாத்திரம் நிறையா ரொம்ப வழியுமா. அதனால் அப்படி அதோட பெருமைக்கு தகுந்தவாறு நம்ம பாத்திரம் இடாமல் இருந்துட்டோம், அது வழிஞ்சு ஓடுறது. அதனால கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முதவழியே சேராக மாறுது. கீழே இருக்குகள்லாம் பார்த்தா பால் வழிஞ்சு சேரா போயிடுதுன்னு சொல்லுது நம்மளோட குற்றம். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே விழாதபடி நம்ம பாத்திரங்கள்லாம் இடணும். அதனால ஒவ்வொரு மாட்டின் அருகில் ஒரு பாத்திரம் வைக்கணும். ஒரு மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரம்லாம் வைக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே பாத்திரத்தை எல்லா மாட்டுக்கும் இழுத்துன்னு போகாமல் ஒரு பீழ் இழுக்கும் போதே பால் எதிர்பொங்கி வழியும். அப்படி எதிர்பொங்கி வழியுமா. அப்படிப்பட்ட செழுமையாக இருக்கக்கூடிய இடம். வானாவில் எண்ணெய் வைத்து பொரிக்கும்பொழுது எண்ணெய் பொங்கி வழியும் போல. அதனால் எப்படி வாக்கியாதாக்கள் திருஷ்டாந்தம் சொல்லும்போது ஒரு பெரிய இழுப்பு சட்டி வச்சுருக்கோம், வானா வச்சுருக்கோம். வானாவில் இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு ஏதாவது எல்லாம் பொரிக்கிறதுல ஆற்றுல நிறையா விஷயங்கள்லாம் பொரிப்போம் இல்லையா? பொரிக்கும் போது என்னன்னு கேட்டால் முதல்ல எண்ணெயெல்லாம் வைப்போம். எண்ணெய் என்ன ஆகுன்னு கேட்டால் முதல்ல அப்படி பொங்கி வழிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை உடனே பொங்கி வழியாதபடி பண்ணணும். அதுதான் உயர்ந்த பலத்தை அளிக்கக்கூடிய பகவானிடத்தில் அற்ப பலத்தை யாசித்தால் அது புத்தி குறைவாக இருக்கும். அதனால் பெருமாள்கிட்ட போய் பெருமாள்கிட்ட போய் முன்னாடி நின்று சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்குறோம் இல்லையா? அற்பமான விஷயங்கள்லாம் அப்படி இல்லாமல் உயர்ந்த விஷயங்கள்லாம் கேட்கணும். எப்படி யாசித்தால் அற்பமான விஷயத்தெல்லாம் யாசித்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கலத்தையும் ஒரு மாட்டுக்கு கீழே ஒரு பாத்திரத்தை வைக்காமல் இருக்குது நம்மளோட குற்றம். அதனால் புத்தி குறைவால் அற்ப பலனை கேட்கிறார்கள். அது போல இருக்காமுங்க. அதனால் குபேரனிடத்தும் சென்று சிறிய வஸ்திரத்தை கேட்பவன். அதனால் அவர் குபேரன்ட்ட போய் அவன் எப்படி குபேரன்னா எப்படி இருக்கும் தெரியும் உங்களுக்கு இல்லையா? குபேரன்னா அப்படி எல்லாம் சமிருத்தியாக இருக்கக்கூடிய. அதனால் குபேரன்ட்ட போய் ஒரு சின்ன வஸ்திரம், ஒரு சின்ன துண்டு, ஒரு வஸ்திரம் கூடன்னு கேட்ட மாதிரி இருக்குது. அதுதான் வாமனாவதாரத்தில் பெருமான் கேட்டான் இல்லையா? அவன் கேட்கும்போது என்ன சொல்லலாம், வாமனன் மகாபலி கேட்கும்போது மகாபலிகிட்ட கேட்குறான், நீ ஒரு சின்ன பிள்ளை, உன்னோட கால் ரொம்ப சின்னது, எங்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சின்ன 3 அடி கேட்குறேன், எனக்கு தான் ரொம்ப அதனால் விழுக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி இல்லாமல் குபேரனிடத்தில் சென்று என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு பெரிய சின்ன வஸ்திரத்தை கூடன்னு கேட்குறாளாம். அதனால் அப்படி கேட்குறவன் யார்? அறிவில்லாதவன் இல்லையா? அப்படி இங்கு குடங்கள் என்று சொல்லாமல் கலங்கள் ஏற்ற கலங்கள்னு சொல்ல காரணம் கேட்டால் குடங்கிறது சின்னதாக இருக்கும், கலங்கள்னா பெருசாக இருக்கும். அதனால் சர்வபலத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய பாத்திரங்கள், அதனால் சர்வபலத்தையும் கொடுக்கும். எம்பெருமான் சிலருக்கே கொடுக்குறான். என்னென்னா எல்லோருக்கும் சர்வபலத்தை கொடுக்கும் எம்பெருமான் கேட்டால் சிலருக்கு மாத்திரம்தான் கொடுக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கே அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது, அவன் அந்த மாதிரிலாம் பண்ணுறானே, அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரமாட்டேன். சில பேருக்கு சில பலத்தெல்லாம் கொடுப்பான். அதனால் சிலருக்கு கொடுப்பதில்லை. அதனால் அது கிருஷ்ணனோட குற்றம் என்று, அதனால் அவனுக்கு தெரியும். அதனால் கிருஷ்ணனோட குற்றம் என்று அவன் செய்த பாப வினைகளால் அவனுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது. அதனால் கேட்காதவர்களோட குற்றம். போய் பகவான்கிட்ட நம்ம கேட்குறோம், அதனால் லிஸ்டெல்லாம் போட்டுன்னு கேட்கணும். அதனால் கேட்கும்போது அற்ப பலத்தை போய் கேட்கக்கூடாது, உயர்ந்த பலத்தை கேட்கணும். அதனால் அது யாரோட குற்றம்? அதனால் நம்மளை கேட்காது நம்மளோட குற்றம் இல்லை. அற்பமான விஷயத்தை கேட்டுட்டோ உயர்ந்த விஷயத்தெல்லாம் கேட்காம வருது கண்ணனோட பகவானோட குற்றம் கிடையாது, நம்மளோட குற்றம் அப்படிங்கிறாளாம். அதனால் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப எம்பெருமானிடம் எவன் அடைக்கலம் புகுகிறானோ அவனுக்கு அவன் சம்பந்தி வரைக்கும் பலன் கொடுப்பானோ. பெருமாள்கிட்ட போய் நம்ம யாராவது பெருமாள்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்து பெருமாளோட திருவடியை பிடிச்சிருந்து நமக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் அவன் உனக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டானா, அவனுக்கும் அவன் சம்பந்தி வரைக்கும் எல்லாரும் அவனோட குடும்பத்தில் இருக்கிற பரம்பரை அத்தனை பேருக்கும் கொடுப்பானாம். அதனால் பலன் சம்பந்தி வரைக்கும் பலன் கொடுப்பானாம். அதனால் தன்னை சரணடைந்த விபீஷணனுக்கும் துவக்கொண்ட ராட்சசர்களுக்கும் பலன் அளித்தான். அதனால் விபீஷணனுக்கு மாத்திரம் இல்லாமல் அவனோட இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்கும் பலன் கொடுத்தான். அவன் சரணாகதி செய்த திருஜடியின் சம்பந்தியான ராட்சசர்களுக்கும் பலன் கிட்டியது. அதனால்
திரிஜடைக்கு வந்து சம்பந்தி இல்லையா, திரிஜடை வந்து நல்ல அரக்கி, அதனால் விபீஷன் நல்ல அரக்கன். அப்படிப்பட்ட திரிஜடைக்கு வந்து ராமன் வந்து நிறையா பலன்கள்லாம் கொடுக்கும்போது அவன் சம்பந்தியான ராட்சசிகளுக்கும் பலன் கொடுத்தானாம். அப்படி ததிபாண்டன் மோட்சம் கொடுத்தது போல் அவன் சம்பந்தம் பெற்ற பாண்டம். ஏன்னா ததிபாண்டன் கதை என்னன்னு கேட்டால், ததிபாண்டன் ஒருத்தர் இருந்தான், கிருஷ்ணனோட ஃப்ரெண்டாகும். அவனுக்கு அந்த பானையில் வந்து என்ன பண்ணான்னு கேட்டால், நிறைய தினம் வெண்ணெயெல்லாம் தயிர் எல்லாம் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாண்டம் ததிபாண்டம். அந்த பாண்டத்தில் என்ன பண்ணான்னு கேட்டால், தயிர் வாங்கி பருகுவான கண்ணன். அதனால் அப்படி பருகும்போது அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டவொடனே, எனக்கு நீ ஒன்றும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த பானைக்கும் சேர்த்து எல்லாத்தையும் கொடுக்கணும் என்னன்னு கேட்டான். அதனால் ததிபாண்டன் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும்னு கேட்டானாம். அதனால் தயிர் வாங்கி பருகிறதுனால பயனளித்தான். அதனால் பாண்டத்தின் மூலம். அதுபோல் பசுக்களுக்கும் எதிர்பொங்கு மீதளிக்கும். அதனால் பசுக்களுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால், அவன் கண்ணனோட சேர்ந்து இருப்பதனால் அந்த பசுக்களும் அப்படி சுபீட்சமாக இருக்காம். அப்படி ஒரு பால் அப்படி கறந்து நிற்காம். அதனால் ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். மாற்றாதேன்னு கர்ணன் வஞ்சனை இல்லாமல் விரோதிக்கும் கொடுத்தான். கர்ணன் வந்து கொடுக்கறதுல ரொம்ப விசேஷம் இல்லையா, கர்ணனை மாதிரி கொடுக்கணும் சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட தான தர்மங்கள்லாம் பண்ணக்கூடியன்னு கேட்டால் கர்ணன் தான் முதல்ல எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். அப்படி அவன் தனக்கு மாத்திரம் யாரும் வேணுங்கிறவளாக்கு மாத்திரம் இல்லாமல் விரோதிகளுக்கும் கொடுத்தானா. அர்ஜுனன் தந்தை இந்திரன் கவச்சத்தை யாசிக்கிறான் என்று தெரிந்து கொடுத்தான். அர்ஜுனனோட தந்தை வந்து இந்திரன் வந்து என்ன கர்ணன்ட்டு எல்லாம் எடுத்துன்னு போகணும்னு மொத்தத்தில் வரா இல்லையா. அதனால் அர்ஜுனனோட தந்தை யாருன்னு கேட்டால் இந்திரன் கவச்சத்தை யாசிக்கிறான் என்று தெரிந்தும் கொடுத்தானாம். அவன் விரோதி இல்லையா. அதுபோல் விரோதிக்கும் பசுக்கள் பால் கொடுக்கும். பால் வந்து கொடுக்கறது அந்த பசுமாடு என்ன பண்ணணும்னு கேட்டால், அவனுக்கு வேண்டியவா வேண்டாதவெல்லாம் கிடையாது. பசுமாட்டுக்கு யாருக்கு வேணாலும் பால் கொடுக்கும். பால் கறக்கும் போது விரோதிக்கும் பால் கொடுக்குமா. அதனால இந்திரனுக்கு கவச்சத்தை கர்ணன் தெரிந்தே கொடுத்தான். அதனால விரோதியும் தெரிஞ்சே கர்ணன் கொடுத்தான் கவச்சத்தை என்பது மட்டுமல்லாமல், தன் மரண காலத்திலும் அவனை ரட்சிக்க சூழ்ந்திருக்கிற புண்ணியங்களை வாங்கி கொள்ள என அப்படி வந்து கர்ணன் வந்து கடைசி காலத்தில் அவன் செய்த புண்ணியங்கள்லாம் வாங்கிக்கிறதுக்கோசரம் வந்தனர் வேஷத்தில் பெருமாள் வந்து வந்தவொடனே பெருமாள் தான் வந்திருக்கான், தன்னோட புண்ணியங்கள்லாம் எடுத்துனுக்கிறதுக்கோசரம் வந்திருக்கான்னு தெரிஞ்சுன்னு கர்ணன் கொடுத்தானாம். அதனால் கர்ணன் தனது புண்ணியங்களை வஞ்சனை இல்லாத அளித்தான். இவனது ஏற்றம். அப்படிப்பட்ட பசுக்கள், அப்படிப்பட்ட மாற்றாதே பால் சொரியும் அப்படிப்பட்ட பசுக்கள், கர்ணன் மாதிரி இருக்கக்கூடிய பசுக்கள். அதுக்கு பேதங்கள்லாம் கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் விரோதி, அதனால் வேண்டியவர் வேண்டாதவர் எதுவுமே கிடையாது. அதனால் அப்படி கர்ணன் போல இருக்கக்கூடிய பசுக்கள். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல்னு ஆயர்பாடியில் உள்ள பசுக்கள் வள்ளலே. அதனால் கண்ணன் எப்படி வள்ளலோ அங்கே இருக்கக்கூடிய பசுக்களும் வள்ளல். அதனால் கொள்ளக்குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதிலன் வள்ளல் மணிவண்ணன். ஆழ்வார் அனுபவம் பாசுரத்தில். அதனால் கொள்ளக்குறைவிலன் அவன் கொடுக்க குறைவில்லாமல் குறைவொன்றமில்லாத கோவிந்தா சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட குறைவுகளே இல்லாத, குறைவொன்றமில்லை மறைமூர்த்தி கண்ணான் பாட்டெல்லாம் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட கோவிந்தன் அவன் கண்ணன். அவனுக்கு வந்து எப்போதுமும் குறைவே இருக்காது. குறைவில்லாத குறைவிலன், கொள்ளக்குறைவிலன் வேண்டிற்றெல்லாம், யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ வேண்டிற்றெல்லாம் தரும் கோதிலன் வள்ளல் மணிவண்ணன். அப்படிப்பட்ட மணிவண்ணன் கண்ணன். அப்படி ஆழ்வாரோட அனுபவம். அதனால வள்ளல். இங்கு குற்றமில்லாதவன் வள்ளல் இவன். அப்படிப்பட்ட குற்றமில்லாத வள்ளல் இவன். அதனால ஆச்சாரியர்கள் சீடர்களுக்கு அபிமானத்துடன் அவர்கள் கேட்காவிடலும் நல்ல விஷயங்கள்லாம் ஆச்சாரியன்ட்ட போனோடனே நம்ம போய் இதை சொல்லுமோன்னு நம்ம கேட்கறதில்ல. ஆச்சாரியன் உபதேசங்கள்லாம் கேட்காமலே அப்படிப்பட்ட உபதேசங்கள் நல்ல விஷயங்கள்லாம் சத் விஷயங்கள்லாம் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட ஆகவே அவர்கள் வந்து ஆச்சாரிய வள்ளல்களாக ஆகிறார்கள். அதனால வள்ளல் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு கிருஷ்ணன் நந்தகுலத்தில் நுழைந்த முதல் பட்டு போன மரம்லாம் தழுந்து விட்டது. கிருஷ்ணன் பிறந்தோடனே அந்த நந்தகுலத்தில் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பட்டு போயிருக்கும். இவன் பிறந்தோடனே பார்த்தா அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் அனுபவிக்கணும். கிருஷ்ணன் பிறந்தோடனே அங்கே என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் விசேஷமாக பார்க்கலாம். அதனால் கண்ணனோட அவதார காலத்தில் எப்படி எல்லாம் இருந்ததுன்னு அப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்ல மாதிரி கிருஷ்ணன் நந்தகுலத்தில் பிறந்தோடனே நுழைஞ்சு உடனே பட்டு போன மரங்கள்லாம் தழுந்து விட்டது. அதனால் வாடி நீரற்ற செடிகள்லாம் செழித்து வளர்ந்து, தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய செடிகள்லாம் பார்த்தா தண்ணியே இல்லாமல் திரும்பி செழித்து வளர ஆரம்பிக்கிறது தான். கறவை நின்ற மாடுகள் எல்லாம் எதிர்பொங்கி மழை கறந்தன. அதனால் கறவையெல்லாம் சில மாடுகள்லாம் வயசாகிடுத்துன்னு கறக்காது, பசுக்கள்லாம் கறக்காது, மலட்டு மாடு ஆயிடுத்து இல்லையா. அதனால் இனிமேல் கறக்காதுன்னு இருக்கக்கூடிய அந்த மாடுகள்லாம் கறக்க ஆரம்பிச்சு தான் கண்ணனுடைய திருக்கரங்களால் வளர்ந்த மாடுகள், நந்தகுல மாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டால், கண்ணன் மாடு மேய்க்கிறதுக்கு மாடெல்லாம் அழிச்சுன்னு போகிறான் இல்லையா. அப்படிப்பட்ட மாடுகள்லாம் கண்ணனோட திருக்கரத்தால் வளர்ந்த மாடுகள்லாம் யானை போல பருத்து காணப்பட்டன. ஒரு யானை போல இருக்குமாம். அப்படி
சுபீட்சமாக நன்றாக வளர்ந்து ஒரு யானை போல இருக்கக்கூடிய அந்த மாடுகள்லாம் ஆகையாக இவைகள் பெரும்பசுக்கள். அதனால் வள்ளல் பெரும்பசுக்கள், அப்படிப்பட்ட பெரும்பசுக்கள் அவைகள். ஆற்றப்படைத்தான் மகனே. அதனால் அதிகமான நிறைய இவன் இல்லத்தில் உள்ள பசுக்களுக்கு எண்ணிக்கைகள் இல்லை. அதனால் இவன் வீட்டில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமான்னு கவுண்ட் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட நிறையா இருக்குமா. அதனால் எம்பெருமானுடைய குணம் ஆற்றில் மணல் இவைகளுக்கு எவ்வாறு ஒரு மணல் ஒரு பெரிய நதி இருக்குது, ஆறு இருக்குன்னு அந்த மணலில் போய் எண்ண முடியுமா? அப்படிப்பட்ட இவனோட எண்ணற்ற குணங்கள்லாம், அதனால் அதெல்லாம் எண்ண முடியாது. அதனால் எம்பெருமானுடைய குணம் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரா. அதனால் இவளுக்கு எப்படி எண்ணிக்கை இல்லையோ அந்த மாதிரி அவ்வாறே இவனும் முன்னாடி பாசுரத்தில் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு சொல்லலாம். அதனால் இங்கே அவனுக்கு எவ்வாறு குறிப்பிட்டு சொல்ல இயலாத ஆகையால் ஆற்று என்று சொன்னாலாம். அதனால் கவுண்ட் பண்ணி சொல்லணுங்கிறது முடியாதான். அதனால் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படி சொல்லியிருக்காளாம். மனிதனுக்கு கோஸ்மிருதி தான் செல்வத்தை கொடுக்கும். சன்னோ அஸ்து திபதே சஞ்சதுஷ்பதே ஓம் சாந்தி 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 சொல்லுவோம் இல்லையா. அதனால மனிதனுக்கு பசுமாடு வளர்க்கணும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் இப்போல்லாம் முடியுமா? பெரிய ஃப்ளாட்டில் இருக்கும், 15வது மாடியில் இருக்கும், 45வது மாடியில் இருக்கும், அங்கே போய் மாடெல்லாம் கட்டின முடியுமான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சொல்கிறாங்க. அதனால் மனிதனுக்கு அதனால தான் அந்த காலத்துலலாம் கிராமத்துலலாம் மாடெல்லாம் வளர்த்தா வீடெல்லாம் இருந்தது. மாடு வளர்க்கறதுலாம் நிறையா விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா. அதனால் அதோட லிஸ்ட்டெல்லாம் போட்டால் பெருசாக லிஸ்ட்டு போட்டு போகலாம். அப்படிப்பட்ட மாடு வளர்க்குறது கோஸ்மிருதி தான் செல்வத்தை கொடுக்கும். அதனால் நமக்கு செல்வங்கள்லாம் கிடைக்கும். அதனால் சன்னோ அஸ்து திபதேன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. படைத்தான் மகனே. அதனால் ஆற்றப்படைத்தான் மகனே. படைத்தான் மகனேன்னு கண்ணன் இவன் நந்தன் மகனாகபடியா நல்ல குணங்கள் எல்லாம் இவனுடைய குணமாகிறது. இவன் நந்தன் எப்படி இருப்பான்னு கேட்டால் நல்ல குணங்கள்லாம் நந்தனை பற்றி நிறைய பார்த்தோம், லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட நந்தன் அவன் நந்தனோட மகனாக இருக்கிறதுனால ஆற்றப்படைத்தான் மகனே நந்தனை முன்னிட்டு சொல்லத்தினால் அப்படிப்பட்ட கண்ணனை படைத்தவன் நந்தன். அப்படிப்பட்ட நந்தன் கண்ணன் இவன் நந்தன் மகனாக இருப்பதால் நற்குணங்கள் எல்லாம் இவனுடைய குணங்களாகிறது. அதனால தந்தையின் சுயம். அதனால சில பேருக்கெல்லாம் அப்பாவோட புத்தி சொல்லுவோம் இல்லையா. பாரா இந்த குழந்தை பாரு அப்பா மாதிரியே இருக்கு, அப்பாவோட புத்தி அப்படியே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சுயம் புத்தி சொல்லுவோம் இல்லையா. அதனால புத்திரனுக்கு அதினம் அல்லவா. அதனால உண்மையில விசுவாசத்துக்கு சுவாமியான விட நந்தனுடைய சொத்தும் இவன் எஜமானன். அதனால இவன் அப்படிப்பட்ட சொத்து இவன் எஜமானன் ஆகிறான். அதனால இதில் என்ன விசேஷம்னா மாடு மேய்ப்பதில் கண்ணனுக்கு மிகுந்த ஆசையம். அதனால கண்ணன் மாடு மேய்க்கிறதுல அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால மாடு மேய்க்கும் கண்ணா பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா. பாட்டு பாடும்போது மாடு மேய்க்கும் கண்ணான்னு தான் சொல்றோம். அதனால மாடு மேய்க்கிறதுல கோ சம்ரக்ஷணத்தில் அவனுக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தி. இதை சாக்காக வைத்து பசுக்களை ஓட்டி சென்று என்ன பண்ணுவான்னு கேட்டால் சில பெண்களுடன் விளையாடி விட்டு தாமதமாக வருவானாம். அதனால மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கோசரம் போவானாம். மாடெல்லாம் மேய்ச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வரைச்சே தாமதமாகிடும், லேட் ஆகிடும். அதனால் என்ன காரணம்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களோடு விளையாடிட்டு வருவானாம். வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப தூரம் பசுக்கள்லாம் கேட்டால் வீட்டுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பசுக்கள்லாம் ரொம்ப தூரத்துக்கு போயிடுத்து அதெல்லாம் விரட்டின்னு திரும்பி வீட்டில் ஒப்படைச்சி வரத்துக்கு லேட் ஆகிடுதுன்னு சால்சாக்கெல்லாம் சொல்லுவானாம். அதனால தான் விட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடி விருந்தாவனத்தை கண்டோமே. இட்டமான பசுக்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அப்படிப்பட்ட பசுக்கள்லாம் இவன் ஓட்டின்னு போவானா. அந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் எவ்வளோ வீட்டு பசுக்களும் வரும் இல்லையா. அதனால் இட்டமான பசுக்கள் என்ன அந்த பெண்களோடு விளையாடும் போது அந்த பெண்கள் கையெல்லாம் பட்டு இந்த பெண்கள் கையெல்லாம் தொட்டாலே அப்படி மஞ்சளாக ஆகிடுமா அவனோட திருவடி. அப்படிப்பட்ட திருவடியெல்லாம் மஞ்சள்லாம் இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுவோம்னு கேட்டால் அந்த பசுமாடுகள்லாம் அவனோட காலெல்லாம் நக்கி அந்த மஞ்சள்லாம் இல்லாமல் காட்டி கொடுக்காமல் செஞ்சு விடுவான். அதனால இஷ்டமான பசுக்களை அப்படிப்பட்ட இஷ்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி அப்படிப்பட்ட கண்ணுகளுக்கெல்லாம் தண்ணீர் பருக தெரியாமல் இருக்க கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் போய் அவன் தண்ணீர் பருகத்திற்கு கற்றுக் கொடுப்பான் இல்லையா. அதனால கன்றுக்குட்டிகள் மாதிரி பின்னாடி கையை கட்டிண்டு எப்படி தண்ணீர் பருக அந்த நீரோட்டத்தில் எப்படி கற்றுக் கொடுக்குறானோ இஷ்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. ஆண்டாள் நாச்சியாதரமே விசேஷமாக அனுபவிக்கிறார். அப்படி ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். அச்சேதனனுக்கு ஒப்பான பசுக்கள் கூட இரக்கம். ஏன்னா அப்படிப்பட்ட பசுக்களுக்கு கூட இரக்க புத்தி இருக்குது. சேதனனான சார்வபௌமனா உனக்கு அவசியம் வேண்டாமோ கண்ணனை பார்த்து கேட்கிறாளாம். அப்படிப்பட்ட பசுக்களுக்கு உன்னால் வளர்க்கப்படும் பசுக்களுக்கெல்லாம் கூட சாதாரணமாக இறக்க புத்தியெல்லாம் இருக்குது. பாலெல்லாம் கறந்து கொடுக்கறது அதுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பசுக்கள்லாம் உன்னோட வளர்ந்துருக்கு.
அதனால் உன்னோட வளர்ந்த பசுக்கெல்லாம் அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் கூட இறக்க புத்தியெல்லாம் இருக்குது. உனக்கு சார்வபௌமமான இருக்கக்கூடிய கண்ணனை நீ உனக்கு இறக்க புத்தி வேண்டாமா? அவசியம் வேண்டாமா? அதனால் அறிவுராய் கிருஷ்ணன் உறங்கவில்லை, எதையும் யோசிக்கிறான். கிருஷ்ணன் தூங்கலாம் இல்லை. ஏன்னா அவன் திருப்பார்கடலை படுத்துட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் ரட்சிக்கணுங்கிறதுக்கோசரம் அவன் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். அதனால் சில பெண்களை தனக்கு சுவாதீனமாக்கி கொண்டான். அதனால் அப்படி அந்த இட்டமான பசுக்களை மாதிரி அந்த பசுக்கள்லாம் சுவாதீனமாக ஆக்கி கொண்டானாம். அப்படி இல்லாத பெண்களையும் கைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று, அப்படி இல்லாத பெண்கள்லாம் யாரெல்லாம் இருக்காளோ அப்படிப்பட்ட அவனுக்கு சுவாதீனமாக இல்லாத பெண்கள்லாம் இருக்காளே அவளெல்லாம் கைப்படுத்தி கொள்ளணும் என்று ஏதோ ஒரு அபிப்பிராயத்தில் யோஜனையில் இருக்கானாம். அதனால் இவர்களை எழுப்புகிறார்கள். அதனால் அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய், ஊற்றமுடையாய்ன்னு அடைக்கலம் புகுந்தவன் குற்றம் செய்த போதிலும் அவனை ரட்சிப்பது இவன் கடமையானபடியால். அதனால் சரணாகதி பண்ணியாச்சுன்னு கேட்டால் அவர் ராட்சசர்களாக இருந்தாலும் சரி, விபீஷணன் ஒரு அரக்கன், அவள் கூட்டங்கள்லாம் உட்காந்து விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லும்போது ராமன் என்ன பண்ணான்னு கேட்டால் என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டான். அதனால் அடைக்கலம் புகுந்தவன் அப்படி குற்றமே செஞ்சிருந்தாலும் அவன் குற்றம் செய்த போதிலும் அவனை ரட்சிப்பது நம்மளோட கடமை இல்லையா? அதனால் ஆனபடியால் அந்த ஆசிரியன் குற்றத்தை போக்குவதில் ஊற்றமுடையவன், அப்படிப்பட்ட ஊற்றமுடையவன் அவன். அதனால் குற்றத்தோடு இருந்தால் அவனை தன்னிடம் அழைத்து வர இயலாது. அதனால் குற்றத்தோடு வந்தாலும் அவனை தங்கிட்ட அழைச்சின்னு வர இயலாது. அதனால் அந்த குற்றத்தை நீக்குவதில் இவனுக்கு ஊக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் அப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் நாங்கள் செஞ்சு இருந்தால் கூட நீ நீக்க வேண்டாம் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட நீக்குவதில் நீ ஊக்கமுடையாக இருக்க வேண்டாமா? ஊற்றமுடையாய் பெரியாய் எங்களது ரட்சணத்தில் ஊற்றமுடையவன். அதனால் எங்களோட ரட்சணத்தில் நீ ஊற்றமுடையவன், சக்தியும் பெற்றவன். அதனால் உன்னால் முடியாத காரியம் கிடையாது இல்லையா? எல்லா சக்தியும் பெற்றவன். இந்த இரண்டும் அவசியம் வேண்டும். அதனால் ரெண்டுமே வேண்டும். தயை இல்லாதவனுக்கு சக்தி இருந்தாலும் அசக்தனுக்கு தயை இருந்தாலும் பயன்படாது. ரெண்டுமே இருக்கணும். அதனால் ரெண்டுமே இல்லாதவனுக்கு ஒன்றுக்கு ஒன்று இல்லைன்னா அது பயன்படாது. அதனால் இரண்டும் சொன்ன புஷ்பம் மணந்தார் போல அந்த அந்த ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்கள் சொல்கிறா இல்லையா ஆழ்வார்கள் அனுபவத்தில். சொர்ண புஷ்பம் சொர்ண புஷ்பம் ஏதாவது வாசனையாக இருக்குமா, எப்படி மணந்தார் போல அந்த சொல்கிற மாதிரி இருக்கான். அதனால் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் பெரியாய்னு பிறருக்கு உதவி செய்தும் நாம் என்ன செய்தோம், ஒன்றுமே செய்யலைன்னு எண்ணம் இருக்கணும். அதனால் அப்படிப்பட்ட பெரியவன். அதனால் பெரியவர்களாக எப்படி இருப்பான்னு கேட்டால் நிறையா பேருக்கு நிறையா ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு கூட என்ன பண்ணுவான்னு கேட்டால் நான் என்ன பண்ணேன், ஏதோ பண்ணிட்டு ஏதோ சின்னதாக பண்ணேன், பெரிய விஷயமா பண்ணியிருப்பான். இருந்தால் கூட சொல்லுவா இல்லையா? ரங்கநாச்சியார் அப்படி பராசர பட்டர் என்னன்னு கேட்டால் பராசர பட்டர் ரங்கநாச்சியார் ரெண்டு பேரும் பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்தா பராசர பட்டர் பெருமாளோட தாயாரோட பேசக்கூடியவர் இல்லையா? பராசர பட்டர் போகிறாருங்க. அங்கே போனோடனே தாயார் கீழே குனிஞ்சு நிற்காளாம். கீழே குனிஞ்சின்னு பார்த்தோன்னே இவருக்கு தோன்றது, இவரோட அபிப்பிராயம், என்னடா தாயார் இன்னைக்கு குனிஞ்சு நிற்காளே, என்ன புரியலையே அப்படின்னு இவரோட அபிப்பிராயம். இவரோட மனசில் என்ன தோன்றதான், பிராட்டி என்ன நினச்சிட்டு இருப்பாள் இன்னைக்குன்னா, தன்னோட பக்தன் ஒருவன் வந்தான், அவன் எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணான், அவன் பண்ண அஞ்சலிக்கு நான் பரமபதம் கொடுத்தேன், எல்லா ஐஸ்வர்யம் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், அது போராது, நான் கொடுத்தது எத்தனையும் போராது அவன் பண்ண அஞ்சலிக்குன்னு அப்படி தலை குனிஞ்சு நிற்காளாம். அதனால ஊற்றமுடையாய் பெரியாய், அப்படிப்பட்ட பெரியாயின்னு நான் பண்ண விஷயத்துக்கு நான் ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்வாளாம். அதனால ஒன்றுமே செய்யலன்னு எண்ணம் இருக்கணும், அவன் தான் பெரியவன், அப்படிப்பட்டவன் எம்பெருமான். நமக்கு தீங்கு செய்பவனிடத்தில் அவனது அபகாரத்தை நினையாமல் இருப்பவன் பெரியவன். நமக்கு யாரெல்லாம் தீங்கெல்லாம் செஞ்சானோ பரவாயில்ல, செஞ்சுட்டு போகிறான், அதனால் அதை நினச்சிட்டே இல்லாமல் இருக்கிறவன் பெரியவன். ஊற்றமுடையாய் பெரியாய் கண்ணா, நீ என்னன்னு கேட்டால் பலனை எதிர்பார்த்து நாங்கள்லாம் வந்திருக்கோங்கிற பலனை எதிர்பார்க்காமல் இருக்க இல்லையா? பிறகு உபகரிக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தை உடைய அபிலாஷ உடையவன். ஏன்னா கண்ணன் அப்படிப்பட்டவன் இல்லையா? அதனால இவெல்லாம் ஏதோ பண்ணுறாளே, நமக்கு விரதங்கள்லாம் பண்ணுறாளே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவன் அவன் கண்ணன் அல்ல. அதனால் அப்படி அபிலாஷை இல்லாத கண்ணன் நீ உடையவன், ஆக நீ பெரியவன். அதனால் அப்படி எழுந்துன்னு வர வேண்டாமா? அதனால் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் என்ற சுடரே துயிலடாய். ராமாயணத்தில் பார்த்தா சுக்ரீவனும் ராமனும் சக்கியம் கொண்ட பிறகு மரத்தில் உள்ள தளிர்களை ஆசனமாக அழைத்து, என்ன ஒரு அடுத்த கதை என்ன ராமாயணத்தை கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகிறாங்க. ராமாயணத்தில் சுக்ரீவன் ராமன் ரெண்டு பேரும் சக்கியம், ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாயிடுது. அப்போ மரத்தில் உள்ள தளிர்களை ஆசனமாக கொடுத்து ராமனை உட்கார வைத்தான் சுக்ரீவன். அப்போ ராமன் உட்காண்டாச்சு, உட்காரத்துக்கு ஆசனம் வேணும் இல்லையா? ஆஞ்சநேயர் பார்த்தா அங்கே தன்னோட வாளால் ராவனோட இதில் உட்காண்டார். இங்கே மரத்தில் அங்கே வேறு என்ன இருக்குன்னு கேட்டால் மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் பறித்து போட்டு ஆசனமாக கொடுத்தாலும் சுக்ரீவன் ராமனுக்கு. மேற்கொண்டு விருத்தாந்தங்களை சொல்ல ஆரம்பித்தான், கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடன் வந்த லக்ஷ்மணனை பார்க்கலையாம். ஏன்னா லக்ஷ்மணன் வந்திருக்கானே, ரெண்டு பேர் வந்தால் ரெண்டு பேருக்கும் மரியாதை பண்ணோம் இல்லையா?
அதில் 2 பேருக்கும் மரியாதை பண்ணாமல் ராமனுக்கு மாத்திரம் ஆசனத்தை கொடுத்து லக்ஷ்மணனுக்கு உபகாரம் பண்ணலை. அதனால் ஏன்னா லக்ஷ்மணன் வந்து பாகவதோத்தமன் இல்லையா, அப்படிப்பட்ட பாகவத அபச்சாரம் ஆயிடுத்து. அதனால் சுக்ரீவனுக்கு ஏற்பட்டது. அதனால் என்னென்ன எல்லாருக்குமே வந்து யாருக்காவது தீங்கு நடக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு நம்பெருமான். அதனால தான் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருப்பது. அதனால தான் கோபியர்கள்லாம் வஸ்திரம் இல்லாமல் இருந்து வருணன்ட்ட வந்து அபச்சாரப்பட்டு விடாதுன்னு சொல்லிட்டு அதற்கோசரம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாகவதோத்தமான லக்ஷ்மணன்ட்டு வந்து சுக்ரீவன் அபச்சாரம் பட்டானே சொல்லிட்டு பாகவதாரம்னா வாலியோட போர் புரியும் போது அடி உதயுடன் வந்த சுக்ரீவனை அடையாளம் தெரியல. அதனால வாலியோட சண்டை போட்டு வரான் இல்லையா சுக்ரீவன் வரும்போது, அந்த 2 பேருக்கும் பிரதர்ஸ் 2 பேருக்கும் ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அடையாளம் புரியல. அதனால அடி உதயன் வந்த சுக்ரீவனை அடையாளம் தெரியல. அதனால வேற்றுமை தெரியல என்று எதையோ சொல்லி லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னு கேட்டால் லக்ஷ்மணன் மூலம் மாலையை அணிவித்தான். அதனால லக்ஷ்மணன் மூலமாக என்ன பண்ணான்னு கேட்டால் லக்ஷ்மணன்ட்ட ஒரு அடையாளம் 2 பேருக்கும் ஒரு அடையாளம் தெரியணும். ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ போகிறோம்ல ஏர்போர்ட்டில் போகிறோம், பெட்டியெல்லாம் எடுத்துன்னு போகிறோம். பெட்டியெல்லாம் எடுத்துன்னு போகும்போது அவள் வீட்டு பொட்டியில் ஏதாவது ஒரு ரிப்பன்லாம் கட்டி எடுத்து போவாங்க ஒரு அடையாளம். ஏன்னா ஒரே மாதிரி பெட்டிகள்லாம் இருக்கும். அங்கே டிரான்சிட்டில் ஏதாவது மாறி போயிடுங்கிறதுக்கோசரம் அடையாளத்துக்கோசரம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த ரிப்பன்லாம் கட்டி எடுத்துன்னு போகிற மாதிரி இங்கே 2 பேருக்கும் பிரதர்ஸ் 2 பேருக்கும் அடையாளம் தெரியறதுக்கோசரம் ஒரு மாலையை என்ன பண்ணான்னு கேட்டால் லக்ஷ்மணன் மூலமாக மாலையை அணிவிக்கும்படி என்ன பண்ணான்னு கேட்டால் லக்ஷ்மணன் வந்து மாலையை போடுறான் சுக்ரீவனுக்கு. மாலை போடும்போது ஒருத்தர் மாலை போடும்போது அவருடைய கழுத்தில் யாரும் நிமிர்ந்து நிற்க மாட்டேல, குனிஞ்சு தான் வாங்கிப்பா இல்லையா மாலையை. அதனால் சுக்ரீவன் என்ன பண்ணான்னு கேட்டால் சிரம் தாழ்த்தி கைகூப்பு நிர்பந்தம் ஏற்பட்டபடியா. அதனால் அவனை கவனிக்கலைங்கிறது அது இந்த பாகவதாரம் நீங்கி போடுங்கிறதுக்கோசரம் பண்ணலாம் ஐடியா பண்ணும்போது. அதனால் நிர்பந்தம் ஏற்பட்டபடியால் அதன் மூலம் அவன் அபச்சாரம் நிவர்த்தியானது. அப்படிப்பட்ட அபச்சாரம் பாகவத அபச்சாரம். அப்படி லக்ஷ்மணன் வந்து மாலை போடும்போது சுக்ரீவன் என்ன பண்ணான் தலை குனிஞ்சு அவனை வந்து கை கூப்புறதுனால பாகவத அபச்சாரம் நீங்கி போச்சான். அதனால் இதை ராமன் சமயோஜிதமாகவும் தந்திரமாகவும் செய்து முடித்தான். அப்படிப்பட்டவன் நம்ம ஊற்றமுடையவன் கேட்டால் சில பேரெல்லாம் வந்து வேலை செய்யும்போது சமயோஜிதமாக செய்யணும். ஏன்னா அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஐடியா உடனே டக்குன்னு வரணும். ஏதாவது ஒரு வேலை தடங்கலாக ஆச்சு செய்ய முடியலன்னு உடனே என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு என்ன ஐடியா பண்ணி அதை எப்படி அந்த காரியத்தை முடிக்கணும்னு பார்க்கணும். அதுதான் அப்படிப்பட்ட ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படி பண்ணானம் ராமன். அதனால உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் பார்க்கலாம். மேலே நாளைக்கு டைம் ஆகிடுத்து. சதமகமணி நீலா சாருகல்காரகஸ்தானவரணமிதாங்கி சாந்திரவா செல்ல சிந்துகோ நளகவனிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான திருவாழி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவே 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனைக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லை வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.